எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். குருட்சேத்திரம் கதையோட தொடர்ச்சி. ஜப்பானில் ஒரு தொழில் கூட்டத்திற்கு சென்றிருந்த அர்ஜுன் அங்கு டோக்கியோவின் ஹில்டன் டோக்கியோ ஓடாய்பா என்ற 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தான். ஹோட்டலின் மேல் தளத்திலும் அதற்கு கீழ் தளத்திலும் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் நீச்சல் குளங்கள் கட்டப்பட்டிருந்தது. கண்களை கவர்ந்திழுக்கும் வகையில் அமைந்திருந்தது. ஹோட்டலின் மேல் தளத்தில் நீச்சல் குளம் கட்டப்பட்டிருந்த விதமும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த நீரூற்றுகளும் அங்கு இருந்து மேல்நிலை காணல் மூலமாக டோக்கியோவின் ரெயின்போ பிரிட்ஜும் டோக்கியோ டவரும் அழகுற தெரிய அதன் மொத்த அமைப்பில் மயங்கியவன் தனது அலுவலகத்திலும் அதனை போல ஒன்று கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான். பல வருடங்களுக்கு முன்னரே இப்படி ஒரு நீச்சல் குளத்தை கட்ட வேண்டும் என்ற திட்டத்துடன் ஏகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸின் 23 தளங்கள் கொண்ட கட்டிடம் நிறுவப்பட்டிருந்ததாலும் அதற்கேற்றாற் போல மிகுந்த கவனத்துடன் கட்டிடத்தின் மேல் தளத்தில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாலும் டோக்கியோவில் இருந்து திரும்பிய மறுநாளே இத்தகைய நீச்சல் குளம் கட்டுவதற்கென்று அதற்கான வரைபடத்தை தன் கரங்களாலேயே வரைந்தவனை கண்டு அசந்து போயினர் கட்டுமான பொறியாளர்கள். நேர்த்தியாகவும் அழகாகவும் பாதுகாப்பு மற்றும் ஓய்வுக்கான அம்சங்களையும் கொண்டு என்று அமைக்கப்பட்டிருந்தது அர்ஜுன் வரைந்திருந்த தரைத்தள திட்டம். ஏனென்றால் மேல் தளத்தில் நீச்சல் குளம் கட்டுவது என்பது அத்தனை எளிதல்ல. குளத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் 3ஐயும் கணக்கிட்டு அதற்கேற்றாற் போல அதற்குள் தண்ணீர் நிரப்ப வேண்டும். தூய நீர் உயர் கொள்ளளவு கொண்டது. அதனை தாங்குவதற்கு ஏற்றவாறு திடமான கட்டமைப்பு. கான்கிரீட் குளம் கட்டிடத்திற்கு மேலும் கனத்தை அதிகப்படுத்தும் என்பதால் குளத்தை சுற்றிலும் அமைக்கப்பட வேண்டிய சுவர்கள் துருப்பிடிக்காத எஃகில் வடிவமைப்பு என்று அனைத்து அம்சங்களையும் கொண்டிருந்தது அவனின் வரைபடம். அது மட்டுமல்லாமல் மேல் தளத்தில் நீந்தி கொண்டிருப்பவர்கள் ஓய்வெடுப்பதற்கு என்று குளத்தின் ஒரு பக்கம் முழுவதும் சைஸ் லவுஞ்சுகளும், ஒரு மூலையில் பாரும், மறு மூலையில் ஸ்பா மற்றும் ஜக்கூசியும், மற்ற பக்கங்கள் முழுவதும் மேல் தள தோட்டமும் என்று அசாத்தியமான அசத்தலான திட்டமாக இருந்தது. இவை அனைத்தையும் தன் மகனின் ரசனைக்கேற்ப அர்ஜுன் அமைத்திருந்ததுதான் அதன் சிறப்பு அம்சமே. ஏனென்றால் மன உளைச்சலான நேரத்தில் உள்ளத்திற்குள் ஆங்காரமும் கோபமும் சீறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எதிராளியின் ஆட்டங்களை அடக்க திட்டமிடும் சந்தர்ப்பங்களில் தனது பிரத்யேக ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வது அர்ஜுனின் வழக்கம். தந்தையை போல மகனும் தனது மனதை இலகுபடுத்தவும், மன இறுக்கம், அபரிமிதமான வன்முறை உணர்வுகள், கோபம் மற்றும் எதிர்மறையான உணர்ச்சிகள் அனைத்தையும் அடக்கவும், மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும், கவன சிதறலில் இருந்து விடுபடவும், அசந்தர்ப்பமான சூழ்நிலைகளில் நீச்சல் குளத்தில் தனது கோபமும் ஆங்காரமும் அடங்கும் வகையில் நீந்த அதற்கு அவன் தன் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த நீச்சல் குளத்திற்கே வர வேண்டும். தங்களின் மகன் அவ்வாறு செல்வது தனக்கு பிடித்தமில்லாததால் அர்ஜுன் இதனை வடிவமைத்திருந்தான். அதனை போன்றே அன்றும் நீச்சல் குளத்திற்கு அருகில் அமர்ந்திருந்த அபிமன்யுவின் எண்ணங்கள் முழுவதும் இன்று காலை தன்னை அஞ்சா நெஞ்சத்துடனும் உள்ள உரத்துடனும் சந்திக்க வந்திருந்த இரட்டையர்களின் மீதே இருந்ததில் உள்ளம் உலையாக கொதித்து கொண்டிருக்க, இதில் ஆதித்யா தன் அறையை விட்டு வெளியேறும் நேரத்தில் நிதானித்து தன்னை திரும்பி பார்த்து விஷமம் தொனிக்கும் வகையில் புன்னகையுடன் கண் சிமிட்டி சென்றது கொதித்து கொண்டிருக்கும் உள்ளத்திற்குள் மேலும் எரியும் நெருப்பை அள்ளி வீசுவது போல இருந்தது. தனது கழுத்தை சுற்றி போட்டிருந்த நீச்சல் துவாலையை அருகில் இருந்த சேஸ் லவுஞ்சின் மீது எரிந்துவிட்டு மனத்தின் சூடு தணிய நீச்சல் குளத்தில் குதித்தவனின் சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் ஆதித்யாவின் மீதும் அபிஷேக்கின் மீதுமே சென்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் குளத்தின் 35 அடி நீளத்திற்கு நீந்தி வந்தவனின் மூளையில் இத்தனை நடந்தும் சிறிதும் அஞ்சாமல் இருப்பவர்களை நினைத்து மிதமிஞ்சிய வியப்பு படர்ந்திருந்தாலும் வெளியேறும் முன்பு என்னை பார்த்து கண்ணடித்து செல்கிறான் ஆதித்யா என்றால் அவன் மனதிற்குள் ஏதோ விபரீதமான திட்டம் இருப்பது போல் தோன்றியதில் நீந்தும் வேகத்தை அதிகரிக்காவிட்டாலும் அவனின் மனம் போன போக்கின் வேகம் அதிகரிக்க பல சுற்றுகள் நீந்தியும் அவனால் ஆதித்யாவின் கண் சிமிட்டலிற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஏனென்றால் அன்று கல்லூரியில் அஸ்வினியை தன் கண் முன் இறக்கிவிட்ட ஆதித்யா அதற்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் அவளை பார்த்திருக்கிறான். ஆனால் அது அபிமன்யுவிற்கு தெரியாது. இன்று வரை தன்னால் இயன்றவரை தன்னவளை காணாமல் அவளை சந்திப்பதையோ அவளிடம் அளவுக்கு அதிகமாக அலைபேசியில் உரையாடுவதையோ தவிர்த்திருந்த ஆதித்யாவின் கட்டுப்பாடுகளை இன்றைய சூழ்நிலை சுக்கலாக தகர்த்திருந்தது. அபிமன்யுவை பழிவாங்க அவன் வகுத்திருந்த திட்டத்தின் மைய புள்ளியே அஸ்வினிதான்.
இந்த நிமிடம் வரை அபிமன்யு இதை அறிந்திருக்கவில்லை. அலைபேசியில் குறுந்தகவல் வந்திருப்பதை அறியாமல் நீண்ட நேரம் மனதின் குமுறல் நீங்காமல் நீந்திக் கொண்டிருந்தவனின் கவனத்தை பேசியில் வந்த அழைப்பு திசை திருப்ப, அப்பொழுதும் நிதானமாக நீந்தி வந்தவன் நீச்சல் குளத்தின் ஒரு பக்க சுவற்றில் தனது வலது கையை வைத்து தன் இடது கரத்தால் எட்டி அலைபேசியை எடுக்க, ஒளிர்ந்த எண்களை பார்த்தவன் சட்டென்று அழைப்பை எடுத்தான். எஸ் மேம். அபி, ஆபீஸ்ல இருக்கியா வெளியில இருக்கியா? ஆபீஸ்ல தான் இருக்கேன் மேம். எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமா அபி, உன் கூட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வீட்டுக்கு வா. வழக்கமாக அபிமன்யுவோ அர்ஜுனோ அலுவலகத்தில் இருக்கும் பொழுது திவ்யா அழைக்க மாட்டாள். ஆனால் இப்பொழுது தன் கணவன் மகனை பற்றி கூறியதில் இருந்தே அவளின் மனம் நிலை கொள்ளவில்லை. ஏனோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவது போலவே அவளுக்கு தோன்றியதில் இதயம் வேறு படபடப்பாக துடித்தது. எவ்வளவு சீக்கிரம் அபிமன்யுவிடம் பேசி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோ அவ்வளவு நல்லது என்று முடிவெடுத்தவள் அவனை அழைக்க என்றுமே அழைக்காத அன்னை இன்று வீட்டிற்கு உடனே வருமாறு அழைக்கவும் குழம்பி போனவன் சரி என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அப்பொழுதுதான் கவனித்தான் ஒரு புகைப்படத்தோடு கூட வந்திருந்த குறுந்தகவலை. ஆதித்யா என்ற பெயருடன். ஏற்கனவே அவன் உடல் பொருள் ஆவி என்று அனைத்திலும் ஆங்காரமும் ஆவேசமும் சீற்றமும் கலந்திருக்க, புத்தி முழுவதும் இரட்டையர்களின் மீது உள்ள வெறுப்பால் மூழ்கி இருக்க, இப்பொழுது அவனின் பெயரோடு குறுந்தகவலை கண்டதும் அவனின் கண் சிமிட்டலுக்கு பதில் இந்த தகவலிலும் புகைப்படத்திலும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அபிமன்யு ஒரு சில வினாடிகள் தாமதித்து தகவலை திறந்து பார்த்தான். பார்த்தவனின் விழிகளில் பாந்தமாக சுடிதாரின் துப்பட்டாவை அருகிலிருந்த குளிர்சாதன பெட்டியின் மீது போட்டுவிட்டு முகம் முழுவதும் சிரிப்புடனும் நாணத்தால் சிவந்த வதனத்துடனும் ஒரு புது இடத்தில் சமைத்துக் கொண்டிருக்கும் தங்கை அஸ்வினியையும் அவளுக்கு வெகு அருகில் நின்று கொண்டு அவளின் இடையில் கரத்தை போட்டு வளைத்து பிடித்தவாறே குறும்பு சிரிப்போடு ஆதித்யாவும் இணைந்த செல்பி புகைப்படம். அஸ்வினிக்கே தெரியாமல் அந்த புகைப்படத்தை எடுத்திருந்தான் ஆதித்யா. அதனுடன் செக்மேட் அபிமன்யு என்ற குறுந்தகவல் வேறு. புகைப்படத்தையும் தகவலையும் பார்த்த அந்த நொடியே தனது இடது கரத்தில் அலைபேசியை பிடித்தவாறே தன் 6 அடி 3 அங்குல வலுவான உடலின் சக்தி முழுவதையும் நீச்சல் குளத்தின் சுவற்றில் பதித்திருந்த தனது வலது கரத்திற்கு கொடுத்தவன் ஒரே எட்டில் நீச்சல் குளத்தில் இருந்து எகிரி குதித்தான். அவன் குதித்த வேகத்தில் நீர் நாலா பக்கமும் சிதற தரையில் ஆழ கால் பதித்த அந்த வினாடியே மீண்டும் புகைப்படத்தை பார்த்தவன் தன் தங்கையின் முகத்தில் தெரியும் நாணம் கலந்த சிரிப்பையும் அவளை அணைத்தவாறு இதழ்கள் பிரித்து புன்னகைத்து நின்ற ஆதித்யாவையும் புருவங்களை நெரித்து சில நிமிடம் கூர்ந்து பார்த்திருந்தவன் அதுவரை நீரில் நீந்தியதால் அடங்கியிருந்த ஆங்காரம் மீண்டும் சிறிது சிறிதாக தலை தூக்க அலைபேசியை குனிந்து பார்த்திருந்ததால் கேசத்தில் இருந்து சொட்டிக் கொண்டிருந்த நீர் அலைபேசியிலும் பட்டு புகைப்படத்தை கலங்கடிக்க வலது கை முஷ்டியை இறுக்கி மடக்கி தன் ஆத்திரத்தை தனித்து கொண்டிருக்கும் போதே அலைபேசி அலறியது. அழைத்தது ஆதித்யா. என்ன மிஸ்டர் அபிமன்யு? சேச்ச, இனி இந்த மிஸ்டர் எல்லாம் வேண்டாம். நாம தான் சொந்தக்காரங்களா ஆக போறோமே. சோ இனி வெறும் அபிமன்யுன்னே கூப்பிடுறேன். அபின்னும் கூப்பிடலாம். அப்புறம் என்னுடைய அபிக்கும் உனக்கும் கன்ஃபியூசன் ஆயிடும். வேணாம், மச்சான்னு கூப்பிடட்டுமா? உன் விருப்பமே என் விருப்பம். ஆதித்யாவின் பேச்சு ஆத்திரத்தின் எல்லைக்கே ஆங்காரத்தின் உச்சத்திற்கே அபிமன்யுவை கொண்டு சென்றாலும் இந்த நிமிடம் அவன் தங்கை அவனிடம் இருப்பதை உணர்ந்து தனது சீற்றத்தை கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வர பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு வெகு நிதானமான குரலில் சத்தத்தை உயர்த்தாமலேயே பேசினான். ஆதித்யா, நீ என்ன பிளான் பண்ணி அசுவ கூட்டிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். தைரியமா என் நெஞ்சில குத்தாம முதுகுல குத்தி இருக்க. நீ ஒரு கோழைங்கிறத இது காட்டுது. ஒழுங்கா அசுவ விட்டுடு. நான் கொடுத்த அடிக்கு ஒரு ஆம்பளையா என்னோட பிசினஸ்ல அடி. அதை விட்டுட்டு பொட்ட பயல் மாதிரி பொண்ணுங்க கிட்ட உன் வீரத்தை காட்டாத. பொட்ட பயலா என்று சிரித்தவன், நான் ஆம்பளையா இல்லையான்னு உன் தங்கை கிட்ட கேளு அபிமன்யு என்றான் திமிரும் கிண்டலும் குரலில் தொனிக்க. அவ்வளவுதான். அதுவரை அடக்கியிருந்த அபிமன்யுவின் கோபம் பீரங்கியிலிருந்து வெடித்து கொண்டு வரும் குண்டை போல சீறிக்கொண்டு வெளியே வர ஆதித்யா என்று கர்ஜித்தவனை கண்டு வாய் விட்டு சிரித்தான் ஆதித்யா. அபிமன்யு, நீ இப்படி சத்தம் போட்டு கத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்ப நீ என் கண்ட்ரோல்ல இருக்க. சோ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். அத நீ செய்யலைன்னா நானும் அசுவும் இருக்கிற போட்டோ எல்லா பப்ளிக் மீடியாவுக்கும் போகும். பிசினஸ்ல நமக்குள்ள நடக்கிற போட்டி பத்தி
வார் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில என்னையும் அசுவையும் சேர்த்து பார்த்தாங்கன்னா இதுதான் இன்றைய சூடான செய்தியா இருக்கும். இதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா எனக்கு தான் அசுன்னு ஏற்கனவே முடிவானதுதான். சோ கட்டிக்க போற பொண்ணு கூட இப்படி நான் இருக்கிற போட்டோ என்னைய எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனா உனக்கு தான் வேற வழி இல்லை. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்ன மச்சான்னு கூப்பிட்டே ஆகணும். மறுமுனையில் உறைந்திருந்த அலாதியான நிசப்தம் அந்த நிமிடம் அபிமன்யுவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆங்காரத்தையும் அதன் விளைவாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் சிந்தனைகளையும் தெள்ள தெளிவாக ஆதித்யாவிற்கு உணர்த்தியது. ஓகே அபிமன்யு, நான் விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு காலையில தான் கிரிப்டோ கிராபர்களை உன் ஆபீஸ்ல பார்த்தேன். அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுலயே தெரிஞ்சு போச்சு நீ இன்னும் எங்க டேட்டாவை டிகிரிப்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு. அப்படின்னா எங்க கம்பெனிஸோட டீடைல்ஸ் உனக்கு இதுவரைக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஒன்று, எங்களோட டேட்டாவை நீ எந்த ஃபார்மேட்ல வச்சிருக்கியோ அதை எல்லாத்தையும் சுத்தமா அழிச்சிடணும். வேற எந்த காப்பியும் உன் கையில இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒருவேளை இந்த டேட்டா வெளியில கொஞ்சம் கசிஞ்சாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீதானும் இதோட விளைவுகள் மொத்தத்தையும் நீயே ஏத்துக்கிறதாவும் உன் கையால எழுதின டாக்குமெண்ட் எனக்கு வேணும். மூணாவது, எங்க கிளைண்ட்ஸோ எம்ப்ளாயிஸோ அல்லது கஸ்டமர்ஸோ எங்களை எதிர்த்து போடக்கூடிய கோர்ட் கேசஸ் எல்லாத்துக்கும் நீயே செட்டில் பண்றதா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கணும். முக்கியமா உன் கையெழுத்தோட. இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்ப எங்க கைக்கு வருதோ அப்ப அசு உன்கிட்ட எந்தவித மாற்றமும் இல்லாம வருவா. நான் எப்படி அவளை இங்க கூட்டிகிட்டு வந்தேனோ அதே மாதிரி. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிபந்தனைகளை போட்டு முடித்தவன் அபிமன்யுவின் பதிலுக்காக காத்திருக்க எதிர்ப்புறம் நிலைத்திருந்த மயான அமைதி ஆதித்யாவின் கோபத்தை மேலும் கிளறியது. ஒருவேளை நான் சொல்ற எதையுமே இந்த காதகன் நம்பலையோ என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டவாறே தன் கூற்றை உறுதிப்படுத்துவதற்காக அஸ்வினியை தன் அருகில் அழைத்தவன் அவள் தன்னை நெருங்கியதும் இடையை பற்றி இழுக்க அவன் அலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதையோ அல்லது எதிர்முனையில் தன் அண்ணன் அனைத்தையும் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதையோ சிறிதும் அறியாதவள் அவன் இழுத்த இழுப்பிற்கு அவன் மீது மோதி, ஆதி பிளீஸ் விடுங்க என்று கொஞ்சம் குரலில் கூற அபிமன்யுவின் ஆங்காரம் ஆகாயத்தையும் கிழித்து கொண்டு உயர்ந்தது. ஏற்கனவே அவன் பேச பேச தனது கை முஷ்டியை தன் எதிரில் இருந்த மேஜையில் அழுத்தி கொண்டிருந்தவன் இப்பொழுது தன் தங்கையின் தாபம் வழியும் குரலில் அடிபட்ட வேங்கையாக சீரியவாறே முஷ்டியை மேஜையில் ஓங்கி குத்த அதில் இருந்த ஒரு சிறு கம்பி கரம்பட்டு கிழிந்து ரத்தம் கசிந்தாலும் அபிமன்யுவிற்கு இருக்கும் கோபத்தில் ஆக்ரோஷ உணர்ச்சிகளில் அகப்பட்டு கொண்டிருந்தவனின் உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்ததில் அவன் மனம் அந்த வலியை சிறிதளவும் உணரவில்லை. சத்தமாக சிரித்தவாறே, உனக்கு இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது என்ற ஆதித்யா தன் பதிலுக்கு காத்திராமல் அழைப்பை துண்டித்ததை கண்டு தன்னை அசையாதபடி 4 பக்கங்களிலும் நகர இயலாதபடி மூளைக்கு தள்ளியிருப்பவனை கண்டு புருவங்களை நெரித்து பற்கள் தெரித்து விடும் அளவுக்கு கடிபட ஆங்காரத்தில் விரல்கள் அதிர ரத்தம் வழியும் கரத்துடன் சூர்யாவின் எண்ணிற்கு அழைத்தான் அபிமன்யு. ஆனால் அழைப்பு போய்கொண்டிருந்ததே ஒழிய சூர்யா அழைப்பை எடுக்க காணோம். மீண்டும் மீண்டும் விடாமல் அழைக்கவும் தன் அறையை விட்டு வெளியே ஏதோ ஒரு அவசர வேலையாக சென்றிருந்த சூர்யா அலைபேசியை மறந்து விட்டிருக்க தொடர்ந்து அலறிக்கொண்டிருந்த அழைப்பை கண்ட சூர்யாவின் செயலாளர் சுமதி அழைப்பை எடுத்த நொடியே சூர்யா என்று கர்ஜித்ததில் தன் எம்டியின் இறைந்து கத்திய சத்தத்தில் ஆக்ரோஷமான கூக்குரலில் சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி போனாள் சுமதி. சூர்யா இங்கு இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்கு முன் அவன் பதிலொன்றையும் எதிர்பாராமல் அழைப்பை துண்டிக்கவும் மீண்டும் எவ்வாறு அவனை அழைப்பது என்று நினைத்த சுமதிக்கு அபிமன்யுவின் ஆங்காரமும் கோபமும் நன்கு புரிந்திருந்ததால் நெஞ்சு கூடு தடதடக்க துவங்கியது. அவரிடம் சூர்யா சார் இல்லைன்னு சொல்லணும். ஆனா அவர் குரலை கேட்டாலே குலை நடுங்குது. இப்ப என்ன பண்றது? இந்த சூர்யா சார் வேற இந்த நேரத்துல போனை வச்சுட்டு எங்க போனாரு என்று வாய்விட்டு புலம்பியவள் இதுவரை அவனது அலைபேசியில் அழைத்ததே அல்லாததால் நேரில் வந்து கூறாமல் அழைத்து கூறும் அளவிற்கு நீ என்ன பெரிய ஆளா என்று வேலையை விட்டே தூக்கிவிட்டாள் என்று கதை கலங்கியவள் வேறு வழியின்றி மேல்தளத்தை நோக்கி நடந்தாள். அங்கு அவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான் என்பது தெரியாமலே மின் தூக்கியில் படபடக்கும் உள்ளத்துடன் ஏறியவள் மேல்தளத்தை அடைந்து அந்த தளம் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்ததில்
ஒரு பக்கத்தில் மேல் கூரையிடப்பட்ட தனி அறையும் மறுபக்கத்தில் கூரையல்லாத வெளிப்புற நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டிருக்க ரூப் டாப்புக்கு தானே வர சொன்னார் என்று மெல்லிய குரலில் கூறியவள் அறையை துளாவினாள். ஆனால் அவன் அங்கு இல்லாததால் குழம்பியவள் ஒருவேளை ஸ்விம்மிங் பூல்ல இருக்காரோ என்ற அதிர்ச்சியில் ஐயோ பேசாம கீழேயே போயிடுவோமா, சூர்யா சார் வந்தவுடனே சொல்லுவோமா என்ற யோசனையில் திரும்பவும் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் என்ற கம்பீர குரலில் நெஞ்சு கூடு திடுக்கென்று தூக்கி போட உடல் முழுவதும் நடுக்கம் எடுக்க கீழே விழுந்து விடாமல் இருக்க பாதங்களை ஆழ ஊன்றி சிலையென நின்று விட்டாள் சுமதி. கேட்கிறேன்ல மீண்டும் அவன் கர்ஜிக்க வேறு வழி இல்லாமல் மெல்ல அவன் புறம் திரும்ப இன்னமும் கேசத்தையும் உடலையும் துவட்டாமல் வழியும் நீர்த்துளிகளோடு அகன்ற வலுவான தோள்களும் செக்க சிவந்த மேனியில் ஒட்டிய வயிறும் குறுகி சிறுத்த இடுப்புமாக கருப்பு நிற நீச்சல் சாட்ஸில் கம்பீரத்துடன் நின்றவனை கண்டவளின் இதயம் சில நொடிகள் நின்றது போல இருந்தது. இதில் அவனின் பறந்து விரிந்த மார்பை கண்டு இமைகள் சிமிட்டாமல் அவனையே வெறித்து பார்த்திருந்தவளை கண்டு என்று சலித்து கொண்டவன் மேஜையில் இருந்த துண்டை எடுத்து தன் கழுத்தை சுற்றி தன் மார்பை மறைத்தவாறு போட்டுக்கொண்டே அவளின் அருகில் வர அப்பொழுதும் அவள் அசையாமல் செதுக்கி வைத்த சிற்பம் போல நின்றிருந்தாள். அவளின் முகத்தின் முன் ரத்தம் சொட்டாத தன் இடது கர விரல்களால் சொடுக்கிட்டவனை கண்டு தூக்கி வாரி போட சட்டென்று தலை கவிழ்ந்தவள் தடுமாறும் குரலோடு சாரி சார், சூர்யா சார் எங்கேயோ வெளியில போயிருக்காரு, அவரோட போனை மறந்துட்டு போயிட்டாரு போல சார், அதனாலதான் சார் நான் தான் போனை அட்டன் பண்ணேன் சார் என்றாள் சன்னமான குரலில். ஏகப்பட்ட சார் போட்டு சொன்னவளை கண்டு எரிச்சல் அடைந்தவன் சூர்யாவை நான் உடனே பார்க்கணும்னு சொல்லுங்க, இன்னும் 5 மினிட்ஸ்ல என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை. அவனை நிமிர்ந்தும் பார்க்காமலே தலையசைத்து விட்டு கிட்டத்தட்ட ஓடியே சென்றாள் மின் தூக்கியை நோக்கி. கீழே அறைக்கு வந்தவள் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை ஆள விடவும் சூர்யா தன் அறைக்கு திரும்பவும் சரியாக இருந்தது. என்னாச்சு சுமதி, ஏன் ரொம்ப படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கீங்க என்ற சூர்யாவின் குரலில் திடுக்கிட்டு தடுமாறியவள் தன்னை திடப்படுத்திக் கொள்ள மேஜையை இறுக பற்றியவாறே சார் ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க, போனை எடுத்துட்டு போக கூடாதா, எம்டி உங்களை கூப்பிட்டார் சார், மேல ரூப்ல இருக்காரு, இன்னும் 5 மினிட்ஸ்ல நீங்க அங்க இருக்கணும்னு சொன்னாரு சார் என்றவள் நடந்ததை கூறி முடிக்கும் முன் சூர்யா மின் தூக்கியில் இருந்தான். சாரி சார், கிரிப்டோ கிராபர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் கூறி முடிக்கவில்லை. சூர்யா இந்த போன் நம்பரை ட்ராக் பண்ணுங்க, இந்த மெசேஜ் வந்தப்ப இந்த போன் இருந்த இடம் எனக்கு உடனே தெரியணும் என்று சொன்னவன் மறக்காமல் புகைப்படத்தை மட்டும் அழித்துவிட்டு தன் அலைபேசியை சூர்யாவிடம் கொடுத்தான். தன் எம்டி இருந்த நிலையை பார்த்தவன் இன்று காலையிலிருந்தே நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களுக்கும் இந்த வேளையில் இவர் நீந்தி கொண்டிருப்பதற்கும் இப்பொழுது யாரோ ஒருவருடைய அலைபேசி எண்ணை பற்றி விசாரிக்க சொல்வதற்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் என்று யூகித்தவன் அபிமன்யுவிடம் என்ன ஏது என்று கேட்க கடுகளவு கூட துணிவு இல்லாமல் சரி சார் என்று மட்டும் சொல்லிவிட்டு ஓடிய சூர்யாவையே பார்த்திருந்தவன் லவுஞ்சில் அமர இரத்த நாளங்கள் தெரித்துவிடும் அளவிற்கு விரிந்ததில் முகம் எரிமலையின் சிவப்பில் ஒளிர அபிமன்யுவின் எண்ணமெல்லாம் காலை நடந்த நிகழ்ச்சியை நோக்கி மீண்டும் பறந்தது. தன் அறைக்குள் நுழைந்தது முதல் அவர்கள் அமர்ந்திருந்த தோரணை, தான் சதுரங்க ஆட்டம் ஆடிய பொழுது அதனை கூர்ந்து பார்த்திருந்த அபிஷேக்கின் வெளிகள், தகவல்கள் திருடப்பட்டதை பற்றி கேட்டதும் ஆதித்யாவின் புன்னகை, வெளியேறும் பொழுது அவனின் கண் சிமிட்டல் என்று ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்தவனின் உள்ளத்தில் விவரிக்க முடியாத ஆக்ரோஷம் பரவ நொடி நேரத்தில் அவனின் சிந்தனை அஸ்வினியிடம் தாவியதில் ஆதித்யாவின் அருகாமையில் அவளின் முகத்தில் தெரியும் பூரிப்பும் அவனின் இறுக்கிய அணைப்பில் நெருங்கி நின்று கொண்டிருந்தவளின் முகத்தில் தோன்றியிருக்கும் மகிழ்ச்சியும் கண் முன் படர இதைவிட ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் இருக்க முடியாது என்ற காரணத்தால் கொதித்து எழுந்தவன் எதிரில் அமைதியாக சத்தம் இல்லாமல் தேங்கியிருக்கும் நீச்சல் குளத்தின் நீரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இவள் காதலிப்பதற்கு வேறு ஆளே கிடைக்கவில்லையா? என் எதிரி என்று தெரிந்திருந்தும் இவனிடம் எப்படி மயங்கினாள்? ஆதித்யாவின் மீது காதல் இல்லை என்று அஸ்வினி தன் வாயாலேயே சொல்லி இருந்தாலும் அன்று அவனால் கிழிந்த ஆடையை சரி செய்ய மீண்டும் காருக்குள் அமர்ந்தவளை சந்தேகத்தின் பெயரில் அவளுக்கு தெரியாமலேயே அவளை சுற்றி அத்தனை காவல் போட்டிருந்தான் அபிமன்யு. ஆனால் அதற்கு பிறகு அவள் ஆதித்யாவை சந்திக்கவே இல்லை. அபிமன்யுவை பொறுத்தவரை
அவளது இதயம் மிக உயரமான அரண்கள் கொண்ட ஒரு ரகசிய தோட்டம் என்பது போல அபிமன்யுவிற்கு மட்டும் அல்ல, ரோஹிணியை தவிர தன் ஒட்டுமொத்த குடும்பத்தினரிடம் இருந்தே அஸ்வினி தன் மனதிற்குள் புதையுண்டு கிடக்கும் காதல் ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கவில்லையே. தங்கையிடம் இதனை பற்றி பேசாமல் இருந்தது இன்று எங்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று நினைத்து வெறுத்தவன் இதனால் ஏற்படக்கூடிய விளைவு விபரீதம் என்று அனைத்தையும் உணர்ந்ததில் அதிர்ச்சி அவன் இதயத்தை ஆட்கொண்டதில் அந்த அதிர்ச்சி ஆங்காரத்திற்கும் இடம் கொடுக்க தங்கையின் செய்கையை நினைத்து பெரும் திடுக்கிடுதலுக்கு உள்ளாகியிருந்தவன் உக்கிரத்தையும் கொதிப்பையும் அடக்க துவாலையை நாற்காலியில் தூக்கி வீசி மீண்டும் ஒரே பாய்ச்சலில் நீச்சல் குளத்திற்குள் பாய சூர்யா திரும்பி வரும் வரை அவன் மேலேறி வரவே இல்லை. நேரம் செல்ல செல்ல அபிமன்யுவின் நீச்சலின் வேகம் அதிகரிக்க தனது ஆத்திரத்தை தணிக்க சில நிமிடங்கள் மூச்சை நன்கு இழுத்து விட்டவன் சடார் என்று குளத்திற்குள் மூழ்க சுவாசத்தை இழுத்து பிடித்து ஆங்காரத்தை புதைக்கும் அளவிற்கு உள் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தவனை தேடி மேல் தளத்திற்கு வந்த சூர்யா அவனை காணாமல் சில வினாடிகள் சுற்றுமுற்றும் துளாவ சட்டென்று பொறி தட்டியது. சுவாசம் தடைபடும் பொழுது பிராணவாயுவின் பற்றாக்குறையால் ஏற்படும் வலியை உணர விடாமல் செய்வதே ஹைப்பர் வெண்டிலேஷன் எனப்படும். வெகு நேரம் மூச்சு விடாமல் தண்ணீருக்குள் இருப்பது மூளை மற்றும் திசு சேதத்திற்கு வழிவகுப்பது மட்டுமல்ல, அது மனிதனின் உயிருக்கே உலை வைக்கக்கூடும். இங்கனம் இருக்க ஒருவன் இவ்வளவு நேரம் கூட சுவாசிக்காமல் நீருக்கு அடியில் இருக்க முடியுமா? அப்படி என்றால் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் மனதை அடக்கவே இவர் உள்ளுக்குள் இருக்கிறாரா என்று அஞ்சியவன் வெளியில் வரும் பொழுது இவரின் நிலை என்ன என்பதை நினைத்து திகிலோடு காத்திருக்க சடாரென்று மேலே வந்த அபிமன்யுவை கண்ட சூர்யாவிற்கே உடல் முழுவதும் அதிர்ந்து துடித்தது. தன் மூச்சை இழுத்து பிடித்தவன் ஆளை இழுத்துவிட்டு மெல்ல அபிமன்யுவை நெருங்கி வர சூர்யாவை கண்டவன் தானும் நீந்தி நீச்சல் குளத்தின் பக்க சுவற்றிற்கு வரவும், சார் இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சார் என்ற கூற்றில் மீண்டும் அதே வேகத்தில் எகிரி வெளியே குதித்தான். நீர் சொட்ட சொட்ட சூர்யாவை நெருங்கியவன் அங்கதான் ஆதித்யா இருந்தான். ஆனா எனக்கு என்னமோ அவன் இப்ப அங்க இருப்பான்னு தோணல. ஏன்னா நான் எப்படியும் அவனை ட்ராக் பண்ணிடுவேன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஆளுங்க 2 பேரை அனுப்பி அந்த வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க என்று சொன்னவன் விடுவிடுவென்று ஓய்வறைக்கு சென்று ஆடைகளை அணிந்து கொண்டு தன் அறையை நோக்கி ஓடினான். தன் அலுவலகத்திலிருந்து வெளியேறிய அர்ஜுனின் எண்ணம் முழுவதும் அபிமன்யுவின் புன்னகை முகத்திலேயே இருந்தது. தன் மகன் நிச்சயம் அவர்களின் ரகசிய தகவல்களை ரகசியமாகவே வைத்திருக்க போவதில்லை. இதனால் CS குழுமங்களுக்கு எத்தகைய பாதிப்பு வரவிருக்கிறது என்று யோசித்தவாறே காரை செலுத்திக் கொண்டிருந்தவன் புத்தியில் ஏதோ உரைக்க விருட்டென்று தன் காரை பிரேக்கிட்டு நிறுத்தியவன் CS கம்பெனிஸின் தலைமை அலுவலகத்தை நோக்கி காரை செலுத்தினான். வாழ்க்கையில் முதல் முறை ஹர்ஷாவின் அலுவலகத்திற்குள் காலை எடுத்து வைத்திருந்தான் அர்ஜுன் கிருஷ்ணா. 20 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி அலுவலகம். வளாகத்திற்குள் தடுப்பு சுவற்றை சுற்றிலும் மரங்களும் செடிகளும் கண்களுக்கு இதமாக செழித்திருக்க வாகனங்கள் நிறுத்தும் இடமும் அலுவலகத்தில் இருந்து மற்ற துறை கட்டிடங்களுக்கு செல்லும் பாதைகளும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்ததில் ஹர்ஷாவின் ரசனையும் அதனில் புதைந்து கிடக்கும் ஆளுமையும் கண்டிப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. அர்ஜுனின் கடுமைக்கும் ஒருவரிடம் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் பேச்சுக்களில் விருப்பமற்ற அமைதியான சுபாவத்திற்கும் ஒருவராலும் நெருங்க முடியாத சிம்ம சொப்பனமாக விளங்கும் அவனுடைய பற்றற்ற எதிர்மறை குணங்களுக்கும் நேர் எதிர் ஹர்ஷா. ஆதித்யாவை போன்றவன். ஹர்ஷா தங்களின் தொழில்களில் கால் பதித்த இந்த 27 வருடங்களில் அர்ஜுனும் ஹர்ஷாவும் தொழிலதிபர்களுக்கு இடையில் நடக்கும் கூட்டங்களிலோ அல்லது பல கோடிகள் பெரும் டெண்டர்களின் கூட்டத்திலோ அவ்வப்பொழுது சந்தித்துக் கொள்வதுண்டு. ஆனால் இதுதான் அர்ஜுன் ஹர்ஷாவை முதல் முறை அவன் அலுவலகத்தில் சந்திப்பது. அலுவலகத்திற்குள் அவன் நுழைந்த நிமிடமே அங்கு இருந்த அனைவருக்கும் அவன் யார் என்று தெரிந்திருந்ததில் பதற்றம் தொற்றிக்கொள்ள அதற்குள் விஷயம் அவர்கள் சேர்மனின் செவிகளுக்கு சென்று சேர்ந்தது. ஹர்ஷாவின் PA சந்திராவின் வழிகாட்டுதலின்படி அவனை தொடர்ந்து சென்றவன் அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைய எதிர்பாராத விதமாக அங்கு தனது முதன்மையான போட்டியாளரை கண்ட ஹர்ஷா ஒரு நொடி வியந்து பார்த்துவிட்டு பின் வரவேற்றவன் தன் எதிரில் இருக்கும் நாற்காலியில் அமரச் சொல்லவும் ஹர்ஷாவுக்கு அருகில் நின்றிருந்த அபிஷேக்கை பார்த்த அர்ஜுன் புன்னகைத்தவன் கரம் நீட்டி குலுக்கி பின் நாற்காலியில் அமர்ந்தான்.
நடந்த அனைத்தையும் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களையும் பற்றி தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருந்த அர்ஜுனின் கண்கள் அவ்வப்பொழுது அபிஷேக்கின் மீதும் படிந்திருக்க தான் காணும் நேரமெல்லாம் உடலோடு உடலாக ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல எந்நேரமும் ஒன்றாக இருப்பவர்களில் ஆதித்யாவின் நிழல் கூட தான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் அங்கு தென்படாததால் மூளைக்குள் பல சிந்தனைகள் ஓட தனது அலைபேசியில் கதிருக்கு குறுந்தகவல் அனுப்பினான். அபிமன்யுவை கொஞ்சம் போய் செக் பண்ணுங்க, அவன் என்ன நிலையில இருக்கான்னு பார்த்துட்டு உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த சில நிமிடங்களில் கதிரிடம் இருந்து தங்களின் மகன் அடிபட்ட வேங்கை புலியென அவன் அறையில் உலாவிக் கொண்டிருப்பதாகவும் அவனது முகத்தில் என்றுமே இல்லாத அளவிற்கு அதீத பதற்றம் தோன்றி இருப்பதாகவும் அவனுக்கு அருகில் நின்று நடுங்கிக் கொண்டிருக்கும் சூர்யாவை கண்டு செவிப்பறைகள் கிளியும் அளவிற்கு கர்ச்சித்துக் கொண்டிருப்பதாகவும் பதில் வரவும் தகவல் வந்த அந்த நொடியே நாற்காலியில் இருந்து எழுந்தான் அர்ஜுன். என்ன மிஸ்டர் அர்ஜுன், எனிதிங் சீரியஸ்? ஹர்ஷாவின் உண்மையான அக்கறை கொண்ட கேள்விக்கு முகத்தில் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் வெளிக்கொணராமல், நத்திங், நான் ஆபீஸ் வரைக்கும் போகணும், ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பவே டீல் பண்ணணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும், இன்னொரு நாள் திரும்பவும் நாம மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ஹர்ஷாவின் அறையை விட்டு அர்ஜுன் வெளியேற தங்களின் அறைக்குள் நுழைந்ததில் இருந்தே அர்ஜுனின் ஒவ்வொரு செய்கையையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அபிஷேக் அவன் தன் அலைபேசியில் யாருக்கோ தகவல் அனுப்பியதையும் அதற்கு வந்த பதிலையும் கண்டவுடன் எழுந்த வேகத்தில் புரிந்து போனது ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று. அதற்கு வந்த பதிலை கண்டு அவன் எழுந்த வேகத்திலும் புரிந்து போனது ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று. ஏகே குரூப்ஸ் ஆப் கம்பெனிஸ்களின் தலைமை அலுவலகம். வழக்கமாக அரைக்கதவை தட்டிவிட்டு நுழையும் தந்தை என்றுமில்லாத நாளாக இன்று விருட்டென்று நுழையவும் லேசாக அதிர்ந்த அபிமன்யு அவனை காணவும் அவ்வளவு நேரம் முகத்தில் தாங்கியிருந்த சீற்றத்தை மறைக்க முயல மகனுக்கு எதிராக அமர்ந்தவன் அவனின் கரத்தில் போடப்பட்டிருக்கும் கட்டின் மீது கண்களை பதித்தவாறே ஆதித்யாவா என்று மட்டும் கேட்ட தந்தையிடம் இருந்து இனி எதையும் மறைக்க இயலாது என்றே தோன்றியது. வேறு வழியில்லாமல் வாழ்க்கையில் முதல் முறையாக நடந்த அனைத்தையும் விவரித்த அபிமன்யுவை பார்த்த அர்ஜுன், சோ நீ மைக்கேல கடத்தினது, அவங்க உன்னை ஷேர் மார்க்கெட்ல வீழ்த்தினது, இப்ப இந்த டேட்டா பிரீச், எல்லாத்துக்கும் மூல காரணம் பிள்ளையார் சுழி ஆதித்யா அசுவ உன் கண் முன்னாடி கார்ல டிராப் பண்ணது, அவகிட்ட தன்னோட லவ்வ ப்ரப்போஸ் பண்ணனதா அசு உன்கிட்ட சொன்னது அப்படிங்கிறியா என்று கேட்டவன் மீண்டும் மைந்தனின் வலது கரத்தில் போட்டிருந்த கட்டின் மீது ஒரு முறை பார்வையை செலுத்திவிட்டு சாய்ந்து நாற்காலியில் அமர்ந்தவன், அப்போ உன் கோபத்துக்கு காரணம் அவங்க நம்ம பிசினஸ் காம்படிட்டர்ஸ்ங்கிறது மட்டும் கிடையாது, நீ உன்னோட பர்சனல் விஷயத்தையும் பிசினஸையும் முடிச்சு போட்டு பார்த்திருக்க, அதோட விளைவுகள் தான் இது என்று முடித்தான். இல்ல டாட், அது என்று வாழ்க்கையின் முதல் முறையாக வார்த்தைகளற்று தடுமாறும் மகனை கண்ட அர்ஜுன், அபிமன்யு, இப்ப ஆதித்யாவை பிளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எப்ப நீ உன் தங்கைய அவன் காதலிச்சான்னு தெரிஞ்ச உடனேயே எப்போ அவனை பழியெடுக்க துணிஞ்சியோ அப்பவே உங்களுக்கும் தெரியாம அசுவ உங்க பிரச்சனைக்கு இடையில மையப்புள்ளியா கொண்டு வந்துட்டீங்க. அசுவ காரணமா வச்சு நீ ஆரம்பிச்ச இந்த யுத்தத்தை அதே அசுவ வச்சு அவன் முடிக்க நினைக்கிறான் என்று சொன்னவன் மகனின் கண்களை கூர்ந்து பார்த்தவாறே, ஷோ அசு இஸ் இன் லவ் வித் ஆதித்யா என்றான் வெகு நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக கோர்த்து. இட் சீம்ஸ் டாட், ஆனா அசு இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல டாட். நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் நான் கடைசியா ஒன்னா பார்த்தது அவ காலேஜில தான், ஆனா அது கூட 1 இயருக்கு முன்னாடி. அப்ப நான் கேட்டப்ப கூட ஆதித்யாவை லவ் பண்ணலன்னு தானே சொன்னா. இருந்தும் ஆதித்யா மேல எனக்கு முழு நம்பிக்கை இல்லாம நான் அவளுக்கு செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆதித்யா பிசினஸ் விஷயமா ஜெர்மனி போயிருந்தப்போதான் நான் செக்யூரிட்டிஸ வித்ரா பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்திக்கவே இல்லை. ஒருவேளை ஆதித்யா அவனுடைய லவ்வ ப்ரப்போஸ் செஞ்சு அதை அசு மறந்துட்டாளோன்னு நான் நினைச்சேன் டாட். அப்படி இருக்கும்போது என்று அபிமன்யு முடிக்கவில்லை. ஆர் யூ தட் ஷியூர் என்றான் அர்ஜுன் மெல்லிய நக்கல் நகைப்பை சிறிய கீற்று போல இதழ்களில் படரவிட்டு.
புருவங்களை உயர்த்தி லேசான அதிர்ச்சியுடன் வியப்பையும் கலந்து தன் விழிகளை ஊடுருவி பார்க்கும் மகனை ஆழ்ந்து நோக்கியவன், அபிமன்யு, உனக்கு பொண்ணுங்களை பத்தி இன்னும் சரியா தெரியல என்றான் அமைதியாக. டாட், எஸ், உனக்கு தெரியாது. நானே அசுகிட்ட இத பத்தி சில முறைகள் பேசியிருக்கேன். ஆனா என்கிட்டவே அவ அவ்வளவு திடமா, கொஞ்சம் கூட எனக்கு அவ மேல சந்தேகமோ, ஒரு சின்ன டவுட்டோ கூட வராத அளவுக்கு தெளிவா மறைச்சிட்டா. ஆனாலும் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் காரணமா இருக்காதுன்னு தான் நான் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், மியூசிக், டென்னிஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் குறைச்சேன். மோஸ்ட்லி நானே கூட கொஞ்ச நாள் 2 பேரையும் அவங்க காலேஜில் டிராப் பண்ணேன் என்று சொன்னவன் ஆள பெருமூச்சு விட்டு தொடர்ந்தான். பட் என்னதான் உன் தங்கை பயந்த சுபாவமா இருந்தாலும் லவ் அது வந்துச்சுன்னா அவங்கள சுத்தி இருக்கிற அத்தனையும் மறக்கடிச்சிடும். யாரையாவது காதலிக்க துவங்கிட்டாங்கன்னா அவங்க அளவுக்கு தைரியமானவங்க யாரும் இல்லைங்கிற மாதிரி ஈஸியா நிரூபிச்சிடுவாங்க. அதனாலதான் நம்ம 2 பேருக்குமே தெரியாம இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கு. அவ விருப்பம் இல்லாம ஆதித்யாவால அவளை இவ்வளவு அமைதியா யாருக்கும் தெரியாம எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம கூட்டிட்டு போயிருக்க முடியாது. ஆக நீ என்னதான் அவளை சுத்தி செக்யூரிட்டிஸ் போட்டாலும், நான் என்னதான் அவளை கண்கொத்தி பாம்பு மாதிரி காவல் காத்தாலும், எப்படியும் ஆதித்யா கூப்பிட்ட உடனேயே வெளியே போறதுக்கு வழிய கண்டுபிடிச்சிருப்பா. அசுவோட காலேஜ் கேம்பஸ் ரொம்ப பெருசுன்னு உனக்கு தெரியும். அதை சுத்தியும் நீ செக்யூரிட்டிஸ் போடணும்னா அட்லீஸ்ட் 100 பேராவது வேணும். ஆனா அப்படியும் அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு போறது பொண்ணுங்களுக்கு ஒன்னும் கஷ்டமே இல்லை. நீ கேள்விப்பட்டதில்லையா, எத்தனையோ உணர்வுகளை மறைக்க தெரிஞ்ச பொண்ணுங்களால காதல மறைக்க தெரியாதா என்ன? தந்தையின் நீண்ட விளக்கத்தை கேட்டவனின் மனம் உலை களம்போல கொதிக்க, முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, சட்டென்று தன் நாற்காலியில் இருந்து எழுந்தவன் தன் இடது கரத்தால் தலையை அழுந்த கோதி தன்னை ஆசுவாசப்படுத்த முயன்றவாறே, டேட், எப்படி டேட், அந்த ஆதித்யாவை போய் அவனுக்கும் எனக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தெரியும், இருந்தும் எப்படி டேட், சே என்றான் பற்கள் ஒவ்வொன்றும் உடைந்து தெரித்து விடும் அளவிற்கு இறுக கடித்து கொண்டு. ஓகே, இத பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு நம்ம அசு உடனே திரும்பி வரணும். எக்ஸ்பெஷலி உங்க அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி. அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய். ஆதித்யா சொன்ன மாதிரி அந்த டிஸ்க், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடு. அதுக்கு ப்ரூஃப் தான் அவன் கேட்ட அந்த லெட்டர். அதையும் எழுதி சைன் பண்ணி அனுப்பிடு என்று சொன்னவன் எழுந்து தன் அறைக்கு செல்லும் முன் ஒரு முறை நின்று தன் மகனை திரும்பி பார்த்தவன், அபிமன்யு, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இதனால வர்ற பின் விளைவுகளுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பேத்துக்கணும்னு. உங்க 3 பேருக்கும் இடையில என் பொண்ணுங்க வர்றத நான் அனுமதிக்க மாட்டேன். அவங்களுக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. அப்படி நீ அதுல தவறினா நான் அந்த ஆதித்யாவை மட்டும் இல்ல, உன்னையும் எதிர்க்க வேண்டி வரும். ஸோ டூ வாட் யூ சேவ் டு என்று அழுத்தமாகவும் வெகு கடினமாகவும் கூறியவன் அறையை விட்டு வெளியேறினான். அதுவரை ஆதித்யாவை நினைத்து பொறுமிக் கொண்டிருந்த அபிமன்யுவின் கோபக்கணல் இப்பொழுது தந்தையின் எச்சரிக்கையினால் மேலும் எகிரி வெளிப்பட்டதில், ஏற்கனவே காயம்பட்டதினால் கட்டுப்போட்டிருக்கும் அதே வலது கரத்தினால் வலியையும் பொறுத்து கொண்டு மீண்டும் மேஜையை ஓங்கி ஓங்கி குத்தியதில் கட்டிற்கு வெளியே ரத்தம் பீறிக்கொண்டு வலிய, மேஜையின் மீது இருந்த பொருட்கள் அனைத்தும் சிதறிய சத்தம் அந்த ஏசி அறையையும் தாண்டி அர்ஜுன் காதில் விழுந்தது. சமையலை ஆர்வமாகவும் அதிவேகமாகவும் செய்து கொண்டிருந்த அஸ்வினி கிட்டத்தட்ட முடித்துவிட குளிர்சாதன பெட்டியிலிருந்து எலுமிச்சை பழங்களையும் கிளப் சோடாவையும் எடுத்த ஆதித்யா அதனுடன் புதினா இலைகளையும் புதினாவின் தண்டுகளையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தவன் சிறிதே சர்க்கரையும் நுணுக்கிய ஐஸ் கட்டிகளையும் போட்டு கலக்கினான். ஆதி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும், சீக்கிரம் சாப்பிட வாங்க என்று அழைத்து கொண்டே அவனுக்கு தட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளின் இடையை பற்றியவன் அவளுக்கு எதிரில் அந்த பானம் நிறைந்த கண்ணாடி கோப்பையை நீட்டினான். என்ன அது, இது குடிச்சு பாரு. குடிக்கிறேன். என்ன இது? மொஹிட்டோ. இது ஒரு கியூபன் ரெசிபி. இதுல ரம் கலந்தும் குடிக்கலாம், ஆல்கஹால் இல்லாமையும் குடிக்கலாம். உனக்கு ஆல்கஹால் கலக்கல, சோ நீ தாராளமா குடிக்கலாம். வாவ், இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? அசு, நாங்க காலேஜ் படிச்சதே யூஎஸ்ல, மறந்துடாத. இது அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ட்ரிங்க். செய்யறது ஈஸி, ஆல்கஹால் கலக்காம குடிச்சா ஹெல்தியானதும் கூட.
கமான், ஜஸ்ட் டேக் எ சிப். சரி என்றவள் சிறிது குடித்து பார்க்க, என்னதான் அந்த வீடு முழுவதும் ஏசி போடப்பட்டிருந்தாலும் சென்னையின் வெயிலிற்கு இதமாக இருந்த அந்த பானத்தை குடிக்க ஆரம்பிக்கவும் அவளை பார்த்திருந்த ஆதித்யாவின் காதல் கொண்ட இதயம் மௌனமாக அலறி துடித்தது. ஐ எம் சோ சாரிடி அஷு. எது நடக்கக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா தவிச்சுக்கிட்டு இருந்தேனோ அதை என் விருப்பம் இல்லைனாலும் செய்ய வச்சுட்டானே உன் அண்ணன். வானத்தை அறிந்தி கொண்டிருக்கும் பொழுதே தலை சுற்றுவது போல இருக்கவும் கண்கள் செருக அவனை பார்த்தவள், ஆதி என்னமோ பண்ணு என்று கூறியவாறே அவன் மேல் சாயவும் சட்டென்று தன் இரு கரங்களால் அவளை ஏந்தியவன் ஒரு சில நொடிகள் அவளின் முகத்தை ஆழ்ந்து நோக்கினான். சாரிடி அசு, ஐ ஆம் ரியலி சாரி. உனக்கு நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது தெரிய வரும்போது நிச்சயம் நீ என்ன வெறுக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு வேற வழி தெரியல என்று வாய் விட்டு கூறியவன் பெருமூச்சு விட்டவாறே வீட்டின் வாயில் கதவை தன் காலால் சாத்தியவன் அவளை மெல்ல தன் காரின் பின் இருக்கையில் படுக்க வைத்து சீறி கிளப்பினான். அபிமன்யுவின் கட்டளைப்படி இவர்கள் இருக்கும் வீட்டை சூர்யா அடையவும் ஆதித்யாவின் கார் அதற்குள் அங்கிருந்து பறந்து மாயமாக மறைந்து சென்றிருக்க விஷயத்தை பகிர அபிமன்யுவை அழைத்தான். சார், இங்க யாருமே இல்ல, வீடு பூட்டி இருக்கு. சூர்யா, அவன் செல்ல ஆஃப் பண்ணிட்டான். ஆனா அவன் காரை ட்ராக் பண்ணலாம். நான் ஏற்கனவே டிராபிக் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் அந்த செகண்டே எனக்கு கால் பண்ணுங்க. தயங்காம என்ன கூப்பிடுங்க என்று காரில் அமர்ந்தபடியே பேசியவன் காரின் கதவை அதிவேகமாக சாத்திய அடுத்த நொடி காற்றை கிழித்து கொண்டு சூறாவளி என பறந்தான். CS கம்பெனிஸின் தலைமை அலுவலகத்தை நோக்கி வளாகத்திற்குள் நுழைந்த அதே வேகத்திலேயே அலுவலகத்திற்குள் நுழையவும் சில நிமிடங்களுக்கு முன் AK கம்பெனிஸின் சேர்மன் அர்ஜுன் கிருஷ்ணா வந்திருந்தார். இப்பொழுது அதன் நிர்வாக இயக்குனரையும் அதிரடியாக கண்டதும் கிட்டத்தட்ட மயங்கி விழப்போன மேலதிகாரிகள் அபிமன்யுவை தங்கள் சேர்மனின் அறைக்கு அழைத்து செல்ல புயலாக உள்ளே நுழைந்தவன் ஹர்ஷாவின் அருகில் அமர்ந்திருந்த அபிஷேக்கின் விழிகளை நொடி நேரத்திற்கும் கீழ் பார்த்துவிட்டு அது ஆதித்யா இல்லை என்பதை உறுதி செய்தவன் தன் கரங்களில் வைத்திருந்த காகிதங்களையும் கணித தகடுகளையும் ஹர்ஷாவின் மேஜையில் வீசி எறிந்தான். அபிமன்யு உள்ளே நுழைந்ததுமே எழப்போன அபிஷேக்கை கரம் பற்றி அமைதிப்படுத்தினான் ஹர்ஷா. அவன் தன் முன் காகிதங்களையும் கணினி தகடுகளையும் வீசியதும் வினாடி நேரத்திற்குள்ளேயே அவை அனைத்தும் தங்களின் நிறுவனங்களின் ரகசிய தகவல்களை சுமந்திருந்த சாட்சியங்கள் என்பதை உணர்ந்தவன் அபிமன்யுவை நிமிர்ந்து பார்த்து மெல்ல மென்னகை வீசினான். 24 வயதினிலேயே தொழில் என்ற ஆழ்கடலில் குதித்திருந்த ஹர்ஷா அந்த இளைய வயதிலேயே உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தங்கள் குழுமங்களின் பெயரை அபார உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு தடையாக இருந்த எவரையும் விட்டு வைத்ததில்லை. வயதில் சிறியவன் ஆனாலும் சிங்கத்தின் அருகில் தனியாக அகப்பட்டு கொண்ட ஒரு மனிதனின் இதயம் எவ்வாறு துடிக்க மறந்து உறைந்து போகுமோ, தன்னை நோக்கி அது அடியெடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு அடியும் எப்படி அவனை அதிர்ச்சியில் உறைய செய்யுமோ, அந்த உணர்வுகளை தன் எதிரிகளை சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் உருவாக்கி இருந்தவன் அவன். அத்தகையவனின் அலுவலகத்தில் அதிரடியாக காலடி எடுத்து வைத்தது மட்டும் அல்லாமல் அவன் அறைக்குள் அனுமதியின்றி நுழைந்து வார்த்தைகள் ஒன்றையும் உதிர்க்காமல் அவனுக்கு முன் காகிதங்களை விசிறி அடித்த 26 வயதே ஆன அபிமன்யுவை கண்டு வியந்த ஹர்ஷா புன்னகைத்தவாறே எழுந்தவன் அவன் அருகில் வந்து நின்று ஒரு நொடி அவனை ஆழ்ந்து பார்த்தான். பார்த்து ரொம்ப நாளாச்சு மிஸ்டர் அபிமன்யு, எப்படி இருக்கீங்க? தந்தையின் அனுசரணையான கேள்வியில் வெகுண்டெழுந்த அபிஷேக் அபிமன்யுவையே உறுத்து பார்த்திருந்தவன் டேட் என்று வெகு அழுத்தமான குரலில் கூற அவனை திரும்பியும் பார்க்காமல், இப்ப நீங்க இருக்கிற மூட்ல நான் உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டீங்க என்றான் ஹர்ஷா அபிமன்யுவின் கண்களை ஆழ்ந்து ஊடுருவியவாறே. அர்ஜுன் இன்று என்னை சந்திக்க என் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்ததே பேரதிசயம் என்றால் அவன் மகன் எந்தவித அறிவிப்பும் இன்றி புயல் போல அனுமதியின்றி என் அறைக்குள்ளேயே புகுந்திருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் இதுவரை தனது வசம் இருக்கும் தகவல்களை இவன் எந்த அகோர வழியிலும் உபயோகப்படுத்துவானோ, இதனால் எத்தனை அபவாதங்கள் நேரிடுமோ என்று உள்ளூர குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் சடாரென்று என் முன் அத்தனை தகவல்கள் அடங்கிய தகடுகளையும் காகிதங்களையும் வீசுகிறான் என்றால் அதற்கான பின்னணி என்ன என்று ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஹர்ஷாவை
தனது மூச்சுக்காற்று படுமளவிற்கு மேலும் நெருங்கி நின்றான் அபிமன்யு. அச்சம் என்பதனை இதுவரை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது என் உள்ளத்திற்குள் விளைய வைப்பதற்கோ எவனும் இந்த பூவுலகில் ஜனிக்கவில்லை என்பதை போல இமைகள் சிமிட்டாமல் தனது வேங்கையின் வீச்சை சுமந்திருக்கும் பளபளக்கும் பார்வையை ஹர்ஷாவின் வேட்டை விழிகளுக்குள் தங்குதடையின்றி ஊடுருவ விட்டவனாக, மிஸ்டர் ஹர்ஷா, பிரச்சனை உங்க பசங்களுக்கும் எனக்கும் தான். தைரியமான ஆம்பளைகளா இருந்தா என்னோட நேரிடையா மோதி இருக்கணும். அதை விட்டு பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுற போ என்று முடிக்கவில்லை. அவனை நோக்கி வெகுண்டெழுந்து அடியெடுத்து வைத்தான் அபிஷேக். இளையவர்கள் இருவருக்கும் நடுவில் நின்றிருந்த ஹர்ஷா சட்டென்று தன் மகனை கரம் நீட்டி தடுக்கவும், அபிஷேக்கின் விழிகள் பல 100 ஈட்டிகளின் முனைகளை ஒன்றாக ஒரே நேரத்தில் பாய்ச்சுவது போல கூர்ந்து பார்த்திருந்த அபிமன்யு, உங்க பையன் கேட்ட மாதிரியே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என் தங்கை ஒழுங்கா பத்திரமா என்கிட்ட வந்து சேரணும். உங்க பையன் கிட்ட சொல்லிடுங்க, நான் அவனை மாதிரி போன் பண்ணி எச்சரிக்கை விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கோழை மாதிரி மறைமுகமா தாக்க மாட்டேன். எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல என்ன அடி அவன் மேல விழும்னு முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆள் இந்த அபிமன்யு கிடையாது. ஆனா அடி விழும்போது அவனால தாங்கிக்கவே முடியாத மரண அடியா இருக்கும். அதுக்கு இப்பவே அவனை ரெடியா இருக்க சொல்லிடுங்க. அசு அவனோட இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் அதைவிட நரக வேதனையோட அவன் அனுபவிக்க போறான்னு. ஐ மீன் இட் என்றவன் அரை வாயிலை நோக்கி நடக்க, ஒரு நொடி நின்று தன் முகத்தை மட்டும் திருப்பி அபிஷேக்கை ஆழ்ந்து பார்த்தவனின் கண்களில் அடிபட்ட சிறுத்தை புலியின் வஞ்சினமும் வேகமும் ஆக்ரோசமும் முன் எச்சரிக்கை அவனுக்கு மட்டும் அல்ல உனக்கும் தான் என்பது போல வெறியும் தெரித்தது. விருட்டென்று வெளியேறிய அபிமன்யுவை பார்த்த அபிஷேக் தன் தந்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு அலைபேசியை எடுத்தவன் ஆதித்யாவை அழைக்க, அணைத்து வைக்கப்பட்டிருந்த அலைபேசியை கண்டு எரிச்சல் அடைந்தவன், டேட், போனை ஆஃப் பண்ணியிருக்கான் டேட் என்றான் சிறிதே பதைபதைப்புடன். அவனை எப்ப கடைசியா பார்த்த அபி? என்னை டிராப் பண்ணிட்டு போனான் டேட். ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். இப்ப போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா அபிமன்யு சொல்ற மாதிரி ஆதி அஸ்வினிய கூட்டிட்டு போயிருக்கணும். இல்லைன்னா அபிமன்யு இவ்வளவு ஈஸியா டாக்குமெண்ட்ஸ கொடுத்திருக்க மாட்டான். மகனின் கூற்றில் ஹர்ஷாவின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சிந்திக்க துவங்கியது. தலையை அழுந்த கோதியவன் தனது நாற்காலியில் தொப்பென்று அமர்ந்து தன் முஷ்டியை மடித்து மேஜையில் ஓங்கி குத்தவும், திடுக்கிட்டு தந்தையை திரும்பி பார்த்த அபிஷேக்கை பொசுக்கி விடுவது போல கூர்ந்து பார்த்தவன், அபி, நிச்சயமா ஆதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது என்றவன் விழிகளில் மட்டுமல்ல வார்த்தைகளிலும் சீற்றம் பறந்தது. நோ டாட், என்கிட்ட சொல்லிட்டு போகல. எப்படி அபி, இதுவரைக்கும் அவன் உன்கிட்ட சொல்லாம எங்கேயாவது போயிருக்கானா? தந்தை கேள்வியை கேட்டு முடிக்கும் முன்னரே அபிமன்யுவை பங்கு சந்தை மோசடியில் பழிவாங்க அவர்கள் நிர்ணயித்திருந்த நாளன்று தன்னிடம் அறிவிக்காமல் அஸ்வினியை ஆதித்யா சந்திக்க சென்றது நினைவுகளில் படரவும் அவனுடைய முகத்தில் தோன்றிய குழப்பத்தையும் யோசனையையும் கண்ட ஹர்ஷா, அபி, உன்கிட்டதான் கேட்கிறேன், சொல்லு என்றான் மீண்டும் கடினமாக அழுத்தமாக. இந்த நொடியே எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்ற உறுதியான குரலில். எஸ் டாட், ஒரே ஒரு முறை. எப்ப? தான் கேள்வி கேட்டும் பதில் சொல்லாமல் தயங்கி நிற்கும் மகனை பார்த்தவன் சிறிதும் கனிவு என்பதே அற்ற திடமான குரலில், உன்னை ஒரு கேள்வி கேட்டேன் என்றான். சாரி டாட், அப்பவும் அஸ்வினியை பார்க்கதான். அபிஷேக் சொல்லி முடிக்கவில்லை. மீண்டும் மேஜையை ஓங்கி குத்திய ஹர்ஷா, டாமிட் என்றவாறே சடார் என்று எழுந்தவன் அபிஷேக்கின் அருகில் சென்று அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவாறே வெடிக்க துவங்கினான். ஏற்கனவே உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உங்களோடையே தான் இருக்கணும், இதுல வேற யாருக்கும் எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு, முக்கியமா பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க, உங்க பகையால எவ்வளவு பெரிய விவகாரத்தை இழுத்து விட்டுருக்கீங்க. அபிமன்யுவோட முகத்தை பார்த்தல்ல, அவன் யாருக்கும், ஏன் அவன் அப்பா அர்ஜுனுக்கும் கூட பயப்படுறவன் இல்ல. நிச்சயம் அவன் இத சும்மா விட போறதில்ல. முதல்ல நீ ஆதிய பிடிக்கிற வழிய பாரு. ஒழுங்கா அந்த பொண்ணு பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லு, அதுவும் இப்பவே. சாரி டாட், ஆதி இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. அபி, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. எனக்கு அர்ஜுனோட பொண்ணு பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போயிட்டான்னு நியூஸ் வரணும். அது மட்டும்தான் எனக்கு இப்ப முக்கியம். சீக்கிரம் நீ ஆதி எப்படி?
தந்தையின் ஆவேசத்தையும் அதிர்ச்சியையும் கண்ட அபிஷேக் மனதிற்குள்ளாகவே, ஏண்டா ஆதி, இவ்வளவு சொல்லியும் இப்படி பண்ணிட்ட? இத்தனை வருஷம் எது நடக்க கூடாதுன்னு உன்னை கட்டி வச்சிருந்தேனோ அத ஒரே நாள்ல செஞ்சு இப்படி வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிட்டியே என்று புலம்பியவாறே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் ஆதித்யாவை தொடர்பு கொள்ள இயலாமல் போனது. சட்டென்று அஸ்வினிக்கு அழைக்கவும் அவளின் அலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் தயங்கியவாறே, டேட் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் டேட், அஸ்வினியோட செல்லையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க என்றான் யோசனையை சுமந்த முகத்துடன். அபி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாம எத்தனையோ பிளான் பண்ணீங்கல்ல, அப்படின்னா இதையும் செய். எனக்கு இப்ப ஆதி இங்க வரணும், அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகணும். இதற்கு மேல் உன்னிடம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போல ஹர்ஷா மௌனமாக, இதற்கு அபிமன்யுவின் பதிலடி எவ்வாறு, எங்கனம், யார் மீது இருக்கும் என்ற குழப்பத்தோடும் பலவித சிந்தனைகளுடனும் தன் தமையனின் அதிர்ச்சிகரமான அதிரடியான ஆட்டத்தை நினைத்து எரிச்சலுடனும் தன் அறைக்கு சென்றவன் நாற்காலியில் அசந்து அமர்ந்த வினாடியே அபிஷேக்கின் நினைவுகளில் படர்ந்தது அவனது தங்கையின் முகம். ரதி. சட்டென்று அவளது எண்ணிற்கு அழைத்தான். ரதி, எங்க இருக்க? ஏன்னா காலேஜ்ல தான். சரி, எந்த காரணத்தை விட்டும் காலேஜை விட்டு வெளியில வராத, நானே ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எதுவும் பிரச்சனையா? உங்க வாய்ஸே சரியில்லை. ரதி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் உனக்கு ஈவினிங் போன் பண்றேன், அதுக்கப்புறம் காலேஜை விட்டு வெளியே வா. என்னன்னா, என்ன ஆச்சு? ரதி, சொன்னா கேளு, என் காலுக்கு வெயிட் பண்ணு, அது போதும். அதற்கு மேல் அண்ணனிடம் விளக்கம் கேட்க விரும்பாத ரதி யோசனைகளுடன் அழைப்பை துண்டிக்க பெருமூச்செறிந்து ஆசுவாசப்பட்டவாறே அபிஷேக் தன் நாற்காலியில் தலை சாய்த்த நேரத்தில் சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்த ஒரு சிறிய ஹோட்டலின் வாயிலில் ஆதித்யாவின் கார் நின்றது. இன்னும் மயக்கத்தில் இருந்த அஸ்வினியை ஒரு முறை திரும்பி பார்த்தவன் வாயிலில் நின்று கொண்டிருந்த ஹோட்டலின் மேலாளரை அழைத்து, ரூம் ரெடியா இருக்கா என்று கேட்கவும், ஏற்கனவே தனது திட்டத்தை அவனிடம் சொல்லியிருந்த ஆதித்யாவை கண்டு, எல்லாம் ரெடியா இருக்கு சார். சிறிய குழந்தையை ஏந்துவது போல அஸ்வினியை மென்மையாக தனது கரங்களில் ஏந்திய ஆதித்யா மேலாளரை தொடர்ந்து சென்றவன் தான் கட்டளையிட்டிருந்தது போல மொத்த ஹோட்டலையும் ஆதித்யாவிற்காக காலியாக வைத்திருந்தவனை கண்டு, நான் வந்து பணம் கொடுக்கிறேன், நீ போ என்று சொன்னவாறே தங்களின் அறைக்கு சென்றவன் அஸ்வினியை கட்டிலில் கிடத்தினான். அவளை ஒரு முறை ஆழ்ந்து பார்த்துவிட்டு மேலாளரிடம் சென்று கத்தையாக பணக்கட்டுகளை கொடுத்தவன், ஹோட்டல் வாசல்ல க்ளோஸ்டுன்னு போர்டு வச்சிரு, எந்த போன் காலையும் அட்டன் பண்ணாத, யார் வந்தாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்து என்று சொன்னவன் மீண்டும் தன் அறைக்குள் நுழைய கட்டிலில் தேவமங்கையை போல படுத்திருந்தவளை கவனித்தவனின் உடலில் ஓடிக்கொண்டிருந்த உணர்ச்சிகள் தாண்டவமாட துவங்கியது. சாளரத்தின் கம்பிகள் வழியே மதிய நேரத்தின் கதிரவனின் செங்கதிர்கள் உள்ளே புகுந்ததால் அவளின் வெண்மை நிறத்திற்குள் மஞ்சள் நிறமும் கலந்து மேலும் மெருகூட்ட முடியாமல் விரித்துவிட்டிருந்த கூந்தலும் அவளின் அழகுக்கு அழகு சேர்க்க கழுத்தில் அணிந்திருந்த மெல்லிய சங்கிலியில் கோர்க்கப்பட்டிருந்த மாணிக்க பதக்கமும் காதுகளில் ஊசலாடி கொண்டிருந்த மாணிக்கம் பதித்த தோடுகளும் பிரமிக்கத்தக்க வகையில் அவளின் செந்நிறத்தை எடுத்து காட்ட வளைந்த புருவங்களும் எடுப்பான நாசியும் நீர் சொட்டும் ரத்தினங்களின் கூட்டம் போல சிவந்த உதடுகளும் முகத்திற்கு தக்கவாறு அளவோடு அமைக்கப்பட்டிருந்த தாடையும் சங்கு கழுத்தும் பிரம்மையூட்டும் வண்ணம் அமைந்திருந்ததில் அவளை நெருங்கி அமர்ந்தான் ஆதித்யா. பேசா மடந்தையாக மல்லாந்த சிலையென கட்டிலில் படுத்திருந்தவளை கண்களால் விழுங்கியவன் அவளது பக்கத்தில் உட்கார்ந்து நீண்ட நேரம் அவளை உற்று பார்க்க உணர்ச்சிகளுக்கோ வேகத்துக்கோ முட்டுக்கட்டை போட இயலாதவனின் அவஸ்தை பெரும் திண்டாட்டத்தை விளைவிக்க தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டு போல துடித்திருந்தவனின் புத்தியை மேலும் சுழற்றி அடித்தது. காதல் எத்தனை பயங்கரமானது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவனின் உணர்ச்சிகள் அத்துமீறி கொண்டிருந்ததில் அறிவு பறிபோன நிலையை தொட்டுவிட ஒரு நொடியில் அவளை நுகர்ந்துவிட துடித்தவன் மிக மென்மையாக அவளின் மீது சாய இரு கைகளாலும் அவளை வளைத்து இறுக்கியவாறே, இப்பேற்பட்ட அழகி அபிமன்யுவின் தங்கையாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இவள் கழுத்தில் தாலியை கட்டி எப்பொழுதோ என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது உரிமையுடன் இவளை தொட்டிருப்பேனே என்று நினைத்தவாறே இரு கரங்களாலும் அவளை தன்னோக்கி ஏந்தியவன் தன் வலிய இதழ்களை அவளின் செவ்விய இதழ்களோடு பொருத்தினான்.
நிமிடங்கள் நீடித்த முத்தத்தில் கரைந்து இருந்தவன் தேன் சொட்டும் அவளின் சௌந்தரியத்திற்கு, லாவண்யத்திற்கு, அவளின் அதரங்களின் சுவைக்கு அடிமையாகி அவளை ஆட்கொண்டு இருந்தவன். மயக்கத்திலும் மூச்சிற்காக போராடியவள் போல தலையை லேசாக அசைக்க அவளின் அரவத்தில் ஒரு வழியாக தன் நிலையை இழுத்து பிடித்து அவளின் அதரங்களுக்கு விடுதலை கொடுத்து அவளை கூர்ந்து நோக்க, இந்த அசந்தர்ப்பமான நேரத்தில் தன் உணர்வுகளை மறந்த நிலையில் அவள் இருக்கும்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று புத்தியில் உரைக்கவும், சாரிடி அசு என்று வாய்விட்டு புலம்பியவாறே வெடுக்கென்று எழுந்தவன் தன் தலையை அழுந்த கோதி தன்னை சமன்படுத்தியவாறே அவளுக்கு அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவன் அவள் விழிப்பதற்காக காத்திருந்தான். மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தவளை பல நிமிடங்கள் இமை கொட்டாமல் பார்த்திருந்தவன் நாற்காலியில் தலையை சாய்த்து கண்களை மூடி கால்களை நன்கு நீட்டி அவளுக்கு அருகில் கட்டிலில் வைத்து படுத்திருக்க கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களாக தூக்கத்தில் ஆழ்ந்து இருந்தவள் திடுக்கென்று விழிப்பு வரவும் மெல்ல கண் விழித்தவளின் பார்வை முதலில் அவனின் மீது நிலைத்ததில் மெல்லிய புன்சிரிப்பை உதிர்க்க விரிந்த இதழ்கள் சட்டென்று சுருங்கியது. தான் படுத்திருக்கும் அறையை கண்டதும் எங்கு இருக்கிறோம் என்று குழம்பியவளுக்கு ஆதித்யா கொடுத்த பானத்தை பருகியதும் தலை சுற்றி கண்கள் செருகி அவன் மீது சாய்ந்தது நினைவில் படர்ந்ததும் சட்டென்று உண்மை புரிய அடித்து பிடித்து வாரி சுருட்டி கொண்டு திடுதுப்பென்று எழுந்தாள். அரண்டு போய் விழித்தவளின் சத்தத்தில் கண்களை திறந்தவன் அதிர்ச்சியில் திகைத்திருக்கும் அவளின் முகத்தை கண்டு அவளின் அருகில் கட்டிலில் அமர்ந்தான். தோளின் மீது கரத்தை போட்டு தன் தோள் வளைவுக்குள் கொண்டு வந்தான். ஏய் அசு, ஏன் இப்படி அரண்டு போய் எழுந்திருக்கிற? என் கூட தானே இருக்க. ஆவி, நம்ம எங்க இருக்கோம்? அந்த வீட்டுல இருந்து இங்க எப்படி வந்தோம்? இது என்ன இடம்? ஏதோ ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு. அவளை மேலும் இறுக்கி அணைத்தவாறே அவளின் தாடையை பற்றியவன், அசு பதட்டப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு என்றான் தனிவாக. ஆனாலும் அவன் பேச்சில் தெளிவடையாதவள் போல அவன் முகம் காணாமல் சுற்றிலும் பார்த்தவாறே விழித்தவள். ஆதி பிளீஸ் சொல்லுங்க, நாம எங்க இருக்கோம் என்றால் பேய் அறைந்தது போல மாறிக்கொண்டிருக்கும் திகில் சூழ்ந்த முகத்துடன். அவள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் எடுத்த எடுப்பில் நடந்து கொண்டிருப்பதை கூறுவது முட்டாள்தனம் என்று உணர்ந்த ஆதித்யா, அசு நான் உன்னை ஒன்னு கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்லு என்றான் சன்னமான குரலில். இன்னமும் அதிர்ச்சி விலகாத முகத்தோடு அறையை மீண்டும் ஒருமுறை சுற்றி பார்த்தவளின் தாடையை இறுக பற்றி அவள் முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவன், அசு டு யூ ரியலி லவ் மீ என்றான். என்ன கேள்வி இது, அதுவும் இந்த நேரத்துல என்று பதறி போனவள், என்னங்க இது, நாம எங்க இருக்கோம்னு பதறி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா இப்ப போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று மனம் வெதும்பி அஞ்சியவாறே கலங்கி தவிக்க அவளின் சஞ்சலத்தில் மிதக்கும் விழிகளுடன் தன் திடமான கூரிய பார்வையை கலக்க விட்டவன், அசு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, டு யூ ரியலி லவ் மீ ஆர் நாட் என்றான் குரலில் சிறிதே உறுதியையும் கலந்து. ஐயோ, எங்க வீட்டுல என்னைய தேடுவாங்க, மணி எத்தனை? இன்னும் தன் கேள்விக்கு அவள் பதில் சொல்லாததை கண்டு ஆதித்யாவின் முகத்தில் சந்தேகத்தின் சாயை படர நெற்றியை சுருக்கி இறுக்கமான உதடுகளுடன் அமர்ந்திருந்தவன் சில நொடிகள் நிதானித்து ஆழ பெருமூச்செறிந்தவனாக, அசு டு யூ ரியலி லவ் மீ ஆர் நாட் என்றான் மீண்டும். ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்தெடுத்து நிதானமாக கேட்டவனின் சொல்லிலும் சலனத்தின் அச்சத்தின் திகிலின் சாயல் தெள்ள தெளிவாக தெரிந்தது. ஒரே கேள்வியை, அதுவும் எங்கு இருக்கிறோம் என்பதே புரியாத குழப்பமான சூழலில் நான் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே பதில் அறிந்திருந்த வினாவை அவன் மீண்டும் மீண்டும் கேட்பதை நினைத்து மிதமிஞ்சிய அச்சத்தில் ஆழ்ந்தவளாக ஆமாம் என்பது போல தலையை அசைக்கவும் அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தம் பதித்தவன், அசு நான் எது செஞ்சாலும் அதுல நிச்சயம் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் கடமைடி, அந்த நம்பிக்கை உனக்கு என் மேல இருக்கா என்றான் மனமும் புத்தியும் கலங்கி போய். ஆனால் தன் உணர்வுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்த இயலாதவனாக அதுவரை ஏதோ ஒரு அச்சமும் சஞ்சலமும் படர்ந்திருந்த அவனின் முகத்தில் இப்பொழுது ஏக்கமும் கனிவும் தவள அவன் கண்களையே உற்று பார்த்தவள், ஆமாம் என்று மீண்டும் தலையசைக்க, அசு மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை இங்கே கடத்திட்டு வந்திருக்கேன், ஆனா என்ன என்று அவன் முடிக்கவில்லை. அவனை படாரென்று உதறிவிட்டு நகர்ந்தவள் கட்டிலில் இருந்து வேகமாக இறங்க ஒரே எட்டில் அவளின் கரத்தை எக்கி இறுக பற்றினான் ஆதித்யா. அசு நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி, அப்புறமா நீயே சொல்லு என் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு.
அவனின் கரத்தை உதற போராடியவாறே, கடத்தி இருக்கீங்களா? என்னையா? ஏன்? ஐயோ ஆதி, என் உடம்பெல்லாம் பதறுது. மணி இப்ப என்ன? சதா என்ன பிக்கப் பண்ண வருவாருன்னு சொன்னேனே, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க ஆதி? ஏன் ஆதி இப்படியெல்லாம் பண்றீங்க? கதறி துடித்து கொண்டிருப்பவளின் உடல் முழுவதும் நடுக்கம் பரவ, அவளின் சிதறி துடிக்கும் குரலையும் பதட்டத்துடன் படபடக்கும் மேனியின் உதறலையும் கண்ட ஆதித்யாவின் தீராத காதல் கொண்ட மனம் அதிர்ந்து போக, தன் விழிகளை ஆழ்ந்து பார்த்திருந்தவளை கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் திமிர திமிர அமரச் செய்தவன், அவளின் இரு உள்ளங்கைகளையும் தன் வலிய கரங்களுக்குள் அடக்கி கொண்டவனாக, தங்களுக்கும் அபிமன்யுவிற்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தை ஆதி முதல் விளக்க துவங்கினான். ஆதி, அபிமன்யு அண்ணனா இதெல்லாம் செய்தது? பேரதிர்ச்சியில் விழிவிரிய பார்த்திருந்தவளின் முகத்தில் படர்ந்திருந்த முடியை மென்மையாக ஒதுக்கியவாறே அவளது நாற்காலியோடு அவளை மேலும் தன்னை நோக்கி இழுத்தவன் மீண்டும் அவளின் கரங்களை எடுத்து தனது அகல கைகளுக்குள் மறைத்து வைத்து விட்டு கொண்டவனாக, அசு, அன்னைக்கு உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடப்ப அபிமன்யு நம்மளை பார்த்தும் பேசாம இருக்கும்போதே எனக்கு டவுட். எப்படி ஒருத்தனால இவ்வளவு அமைதியா, அதுவும் உன்னோட பிளவுஸ ஆக்சிடென்டலா இருந்தாலும் அவன் கண் முன்னாடியே நான் கிழிச்சும் எப்படி ஒருத்தனால தன் கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதுவும் அந்த நிலையில உன்னை பார்த்தும் அவன் தன்னோட சுண்டு விரலை கூட அசைக்கல. அதனால அப்ப அவன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருந்தாலும் நிச்சயம் என்னை தட்டி கேட்பான். அதுவும் நான் லவ் பண்ற ஒரு பொண்ணோட அண்ணனா என்னை எதிர்க்காம விடமாட்டான். அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் இப்படி எங்களோட பிசினஸ்ல கை வைப்பான்னு நினைச்சு கூட பாக்கலடி. எங்களோட பல வருஷ ட்ரீம ஒரே நாள்ல தவிடுபடியாக்க நினைச்சான். அவனோட கோபம் எல்லாம் என் மேல தானே. அப்ப என்ன மட்டும் தானே அவன் அடிச்சிருக்கணும். அபி என்ன தப்பு செஞ்சான்? அது என்னுடைய தனிப்பட்ட கனவு மட்டும் இல்லையே, அபியோடதும் சேர்த்து தானே. அதை அழிக்க அபிமன்யுவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அன்னைக்கு அவனுடைய ஆட்டத்தினால எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அதுக்கு நாங்க கொடுத்த பதிலடிதான் ஷேர்ல அவனை லூஸ் பண்ண வச்சது. பழிக்கு பழி அவன் எங்களுக்கு கொடுத்த நஷ்டத்துக்கு நாங்க அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினோம். தட்ஸ் ஆல். ஆனா இந்த 2 இன்சிடென்ட்ஸ்லயும் 2 சைடும் மணி லாஸ் தான். ஆனா அவன் இப்ப செஞ்சிருக்கிற காரியம் ரொம்ப பெருசுடி. தலைமுறையா பல காலமா கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணினது எங்களோட தொழில் சாம்ராஜ்யம். எங்க தாத்தாவுடைய அப்பா காலத்துல இருந்தே அவ்வளவு உழைப்பை கொட்டி இருக்காங்க. எங்களை நம்பி ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ், கஸ்டமர்ஸ், கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அத்தனையும் ஒரே நாள்ல தகர்க்க நினைக்கிறாண்டி உன் அண்ணன். ஃபார்வாட் என்றவன் தலை கவிழ்ந்து ஆழ்ந்து மூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் மீண்டும் அஸ்வினியின் முகம் நோக்கி நிமிர்ந்து பார்த்தவனாக தொடர்ந்தான். அசு, எங்க பிசினஸ் டேட்டாவை வச்சு அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. அதை வச்சு என்ன செய்ய போறான்? அதுல அவனுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே புரியலடி. ஆனா இன்கேஸ் ஒருவேளை அவன் கையில இருக்கிற தகவல்கள் மட்டும் வெளியே போச்சு, என்ன நடக்கும்னே எங்களால சொல்ல முடியாது. அவன் கையில இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. படிச்சவ, உனக்கே புரியும். பூட்டாத வீட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லையோ அதே மாதிரிதான் இப்ப எங்க தகவல்கள் எல்லாத்தையும் எங்களை அழிக்க தன் கையில ஆயுதமா எடுத்திருக்கான் அபிமன்யு. என்னோட தனிப்பட்ட செயலுக்கு எங்க டேட், அபி எல்லாரும் தண்டனை அனுபவிக்க நான் எப்படி விட முடியும்? என் இறுதி மூச்சு இருக்கிற வரை நான் உன்னை காதலிப்பேன். நீ இல்லைன்னா நான் இல்லை. உண்மையில நான் வச்சிருக்கிற காதல் உண்மை, அது எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு அது புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால என்னால ஆரம்பிச்ச இந்த பிரச்சனைய நான் தானே முடிக்கணும். என்னால என் ஃபேமிலி சஃபர் பண்றத, எங்க தொழில் அழியறத நான் அனுமதிக்க முடியாது. அவன் எந்த நேரம் வேணும்னாலும் எங்க டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ண முடியும். இந்த நேரத்துல விவேகமா இல்ல வேகமானு பார்த்தா வேகம்தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. என்னதான் நாங்க விவேகமா யோசிச்சாலும் ஒருவேளை அபிமன்யு டேட்டாவை வெளியிட்டுட்டான்னா அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? இந்த சூழ்நிலையில நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் நான் உன்னை இங்க தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. அவன் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தவள் அடி வயிறு கலங்க ஆரம்பிக்க உடல் நடுக்கத்துடன், அதுக்கு எதுக்குங்க என்னைய தூக்கிட்டு வந்தீங்க?
என்று தடுமாறுபவளை பார்த்து நொந்து கொண்டவனாக இடது கரத்தால் அவளை பிடித்திருந்த கரத்தை விடாமல் வலது கரத்தால் அவளின் தாடையை தொட்டவன் வேறு வழி இல்லாமல் தான் அபிமன்யுவை மிரட்டியதை ஒரு வார்த்தை கூட மறைக்காமல் பொய்யுரைக்காமல் நெஞ்சத்தில் கலக்கத்துடன் அத்தனையும் அப்பட்டமாக கூறினான். அவன் பேசி முடிக்கும் முன் தன்னையும் அறியாமல் அவளின் மேனி மென்மையாக தூக்கி போட வார்த்தைகள் அற்று மௌனமாக உள்ள குமரலுடன் மூளை மரத்து போனது போல தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்க அவளின் விழிகளில் வழிந்தோடிய நீர் தாரை தாரையாக கன்னங்களில் பட்டு கீழே சிந்தியதில் அவளின் கரத்தை பற்றியிருந்த ஆதித்யாவின் கைகளிலும் கண்ணீர் துளிகள் விழுந்து தெறிக்க விழிநீரை துடைக்க தன் விரல்களை கொண்டு போனவனின் ஸ்பரிசம் படக்கூடாது என்பது போல சட்டென்று முகத்தை திருப்பினாள். அவளின் கோபமும் அதிர்ச்சியும் திகைப்பும் அவனுக்கு புரிந்தது. இருந்தும் இந்த சூழ்நிலையில் இதை தவிர வேறு வழியொன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவனாக, அஷு, நீ இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, நான் அபிக்கு போன் பண்ணணும் என்று சொன்னவன் எழுந்து வெளியே செல்ல எத்தனிக்கவும் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தவளை கண்டவன் விடுவிடுவென்று வெளியே சென்றான். அவன் தன்னை விட்டு அகன்றும் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாதவளாக அமர்ந்த இடத்திலேயே சிலை போல இருக்க அறையை விட்டு வெளியில் வந்தும் அவளை திரும்பி பாராமலேயே அவளின் அசைவற்ற தன்மையை உணர்ந்து கொண்ட ஆதித்யாவின் இதயத்திற்குள் அவளின் பேரதிர்ச்சியை சுமந்த உருவம் நுழைந்து காதல் கொண்ட மனதை கரைத்து உருகச் செய்தாலும் இப்பொழுதைய நிலையை அவன் அறிந்தே ஆக வேண்டும் என்ற நோக்கில் ஹோட்டலின் வரவேற்பறைக்கு சென்றவன் மேலாளரின் அலைபேசியை அவனிடமிருந்து வாங்கியவன் தான் கையோடு கொண்டு வந்திருந்த புதிய சிம் கார்டை போட்டு அபிஷேக்கின் எண்களை அழுத்த புதிய எண் அலைபேசியில் ஒளிர்ந்ததை கண்டு யோசனையுடன் காதில் வைக்கவும், அபி, நான் ஆதி பேசுறேன் என்று அவன் கூறிய நொடியே மின்னல் வேகத்தில் வெடுக்கென்று தன் நாற்காலியிலிருந்து எழுந்தான் அபிஷேக். ஏய் ஆதி, என்னடா பண்ணி இருக்க? எங்கடா இருக்க? அஸ்வினி உன் கூட இருக்காங்களா? ஏண்டா இந்த வேலை செஞ்ச? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. அபி, உன்கிட்ட சொல்லி இருந்தா நீ சரின்னு சொல்லி இருப்பியா? நிச்சயம் வேண்டாம்னு தான் சொல்லி இருப்ப. அதுதான் நானே அவளை தூக்கிட்டேன். சரி, அதை விடு. அந்த அபிமன்யு என்ன செய்யறான்? ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தானா? ஆதி, நீ பிரச்சனைய பெருசாக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அபிமன்யு எல்லாத்தையும் இங்க நம்ம ஆபீஸுக்கு வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அவங்க அப்பா அர்ஜுனும் காலையில இங்க வந்தாரு. ஆதி, அபிமன்யு இப்ப பயங்கர கோபத்துல இருக்கான்டா. நம்ம டேட் கிட்டயே உன்னை மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் நிச்சயம் இத சும்மா விட மாட்டான். அபிஷேக் கூறியதில் எவை ஆதித்யாவின் காதுகளில் விழுந்ததோ இல்லையோ, தன் தந்தையிடமே அவன் குரலை உயர்த்தி இருக்கிறான் என்று தெரிந்ததில் நாடி நரம்பெல்லாம் ஆங்காரத்தில் துடிக்க கடும் சினத்துடன் பற்கள் உடைந்துவிடும் அளவிற்கு இறுக கடித்து கொண்டு சீறினான். அவன் டேட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன சும்மாவா நின்னுட்டு இருந்த? நோ ஆதி, டேட் மட்டும் தடுக்கலைன்னா நிச்சயம் அவனுக்கும் எனக்கும் இங்க பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கும். பட் ஆதி, நீ அஸ்வினிய உடனே இங்க கூட்டிகிட்டு வரணும். அவன் எல்லாத்தையும் நம்ம டேட் கிட்ட சொல்லிட்டான். அவர் இப்ப உண்மையில பயங்கர கோபத்துல இருக்காரு. பிளீஸ் ஆதி, சீக்கிரம் திரும்பி வாடா. சரி, வரேன். என்னமோ என்னைய மிரட்டினான்னு சொன்னியே, என்ன சொன்னான்? நீ அஸ்வினியோட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு நரக வேதனைய காட்ட போறேன்னு சொன்னான். ஆதி, அத நாம பின்னால பாத்துக்கலாம். முதல்ல அஸ்வினிய அவங்க வீட்டுல கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். கமான், ஜஸ்ட் லிசன் டு மீ. கம் சூன். அபிஷேக்கின் செவிகளுக்கு சென்று சேராது தன் இதழ்களை பிரிக்காமல் வெற்றி களிப்பில் ஒரு வஞ்சின சிரிப்பு உகுத்த ஆதித்யா மலர்ந்த முகத்துடனும் விழிகளில் பூரிப்புடனும் ஓகே அபி என்று அழைப்பை துண்டிக்க முனைந்தவனின் நினைவுகளில் சட்டென்று ரதியின் மதனம் தோன்றியது. அபி, ரதி? ரதி இஸ் சேஃப் ஆதி. அவ காலேஜ்ல தான் இருக்கா. நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு அந்த அபிமன்யு எங்க கை வைப்பான்னே யோசிக்க முடியல. அதனால அவளை பாதுகாக்க ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே அவளை காலேஜ்ல இருந்து பிக்கப் செய்யறேன். நாம 2 பேரும் இருக்கும்போது அவளை ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் இனி அவ நம்ம பொறுப்பு. கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேருமே பர்சனலா அவளை எஸ்கார்ட் பண்ணுவோம். அபி, ரதியோட விஷயம் டேடுக்கு தெரியுமா? ஐ மீன், அபிமன்யு ரதிய எதுவும் பண்ணிடுவான்னு நம்ம பயப்படுறது. ஏண்டா டே, அவரே அங்க எரிமலை கணக்கா வெடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல ரதிய பத்தி சொன்னேன், ஒரு புல்லட் போதும், என்னைய அந்த இடத்துலயே காலி பண்ணிடுவாரு. ஆதி, பிளீஸ்டா, பிரச்சனைய மேலும் மேலும் சிக்கலாக்காம ஒழுங்கா அஸ்வினியோட இந்த நிமிஷமே கிளம்புற வழிய பாரு.
அவங்கள அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாதான் இப்போதைக்கு பிரச்சனை ஓயும். முதல்ல நீ உன் போனை ஆன் பண்ணு, எதுக்கும் நீ இருக்கிற இடத்தோட லொகேஷனை எனக்கு அனுப்பு. ஓகே அபி என்று அழைப்பை துண்டித்த நொடியே மேலாளரின் அலைபேசியில் இருந்து சிம் கார்டை வெளியில் எடுத்த ஆதித்யாவின் இதழ்களில் அபிமன்யுவை வெற்றி கொண்ட புன்னகை மீண்டும் பூத்தது. சதுரங்க ஆட்டத்தில் ஒரு விதி இருக்கிறது. பகடைக்காய் சிப்பாய் ஒவ்வொரு சதுரங்கமாக நகரும் பொழுது ஒருவேளை எதிரியினால் வெட்டப்படாமல் படிப்படியாக முன்னேறி சதுரங்க பலகையில் எதிரணியின் சதுரங்களின் முடிவை வெற்றிகரமாக அடைந்தால் அவன் வேறு எந்த பாகத்திற்கும் மாற்றப்படலாம். அதாவது பகடைக்காய் ராணியாகவும் மாற முடியும். ஆனால் தன்னுடைய இந்த செய்கையினால் அபிமன்யுவின் உள்ளத்திற்குள் எத்தகைய வன்மத்தை கிளறி விட்டிருக்கிறோம். இதனால் மனதிற்குள் எரிமலையாக சீறிக்கொண்டிருந்தவனின் கொந்தளிப்பு வெடித்து வெளியேறும் பொழுது பாதிக்கப்பட போவது யார்? இந்த நிமிடம் அவனின் கைகளை தான் கட்டிவிட்டோம் என்று இருமாந்து இருப்பது போல பின்னாளில் சகோதரர்கள் இருவரின் கைகளையும் அவன் கட்டி வைத்து செயலற்றவர்களாக நிற்கும் சூழ்நிலையை உருவாக்கினான். அதனால் ஏற்படக்கூடிய விபரீதத்தின் விளைவை ஆதித்யா உணர்ந்திருந்தான். அபிமன்யுவை பழிவாங்க அவன் வேறு வழியை தேர்ந்தெடுத்திருப்பானோ? அங்கு அறைக்குள் தனித்து விடப்பட்ட அஸ்வினி சில நிமிடங்களில் சுயநினைவு பெற்றவளாக சுற்றும் முற்றும் பார்க்க ஒரு கட்டில், அதனில் போர்வையும் தலையணையும், கட்டிலிற்கு அருகில் அமர்வதற்கு ஒரு நாற்காலி. அதனை தவிர்த்து அந்த அறையில் வேறொன்றும் தென்படவில்லை. தன்னிடம் இருந்து அலைபேசியையும் ஆதித்யா எடுத்திருப்பான் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தவள் அறையில் இருந்த ஒரே ஒரு ஜன்னலையும் திறக்க முயற்சிக்க வெகு புத்திசாலித்தனமாக முன்னரே திட்டமிட்டு ஜன்னலை திறக்க இயலாத வகையில் வெளிப்புறமாக பூட்டியிருக்க வேறு வழியின்றி படபடவென கதவை தட்ட துவங்கினாள். மீண்டும் தன் அறைக்கு வந்தவன் அங்கு கதவை தட்டி கொண்டிருப்பவளின் சத்தத்தை கேட்டு வேகமாக அடியெடுத்து வைத்து கதவை திறக்க அவனை தள்ளிவிட்டு வெளியே ஓட முயற்சித்தவளின் இடையை பற்றி இழுத்தவன் அவளை அறைக்குள்ளே தள்ளி தானும் நுழைந்து கதவை சாத்த அதிர்ந்து போனவள் அவனை அரண்டு போய் பார்த்தாள். அசு, நீ இப்ப போக முடியாது, சாரி, நீ இன்னைக்கு இங்கதான் இருக்கணும் என் கூட என்றான். அபிமன்யு தங்களின் தகவல்கள் அடங்கிய பதிவு வட்டுக்களை கொடுத்து விட்டான் என்று தெரிந்திருந்தும் அவன் கைப்பட கையெழுத்திட்ட கடிதத்தையும் தானே தங்களின் அலுவலகம் தேடி வந்து தந்தையிடமே ஒப்படைத்து விட்டான் என்று தன் செவிகளாலேயே கேட்டு இருந்தும் ஆதித்யாவிற்கு அஸ்வினியை திருப்பி அனுப்ப மனம் வரவில்லை. எங்களின் கார் அறிமுக விழாவிற்கு முதல் நாள் இருவரின் கனவுகளையும் உடை தெரிய அன்று இரவு முழுவதும் எவ்வாறு எங்களை துடிதுடிக்க வைத்திருந்தான். கடந்த 3 நாட்களாக எத்தகைய மன உளைச்சலுக்கும் பதற்றத்திற்கும் உச்சபட்ச அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருந்தான். இன்று ஒருவரும் எதிரில் நிற்க பயப்படும் நேருக்கு நேராக நின்று குரலை உயர்த்த அஞ்சும் தந்தையையே மிரட்டி இருக்கிறான். நாங்கள் பட்ட அவஸ்தையை அவன் இன்று ஒரு இரவு பட வேண்டும். இனி தங்களின் வாழ்க்கையில் குறுக்கிட அவன் காலடி எடுத்து வைக்கும் முன் பல முறை யோசிக்க வேண்டும் என்று தப்பு கணக்கு போட்டவன் அஸ்வினியை தன்னோடு அன்று இரவு தங்க வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்தான். அபிமன்யு தகவல் அடங்கிய கோப்புகளை கொடுத்துவிட்டு சென்றதை மறைத்து விட்டான். எங்க அண்ணா இன்னும் டாக்குமெண்ட்ஸ கொடுக்கலையா? எதுக்கு இப்ப நான் போக முடியாதுன்னு சொல்றீங்க? அவளது கேள்விக்கு இல்லை என்பது போல வார்த்தைகள் ஒன்றையும் உதிர்க்காமல் வெறும் தலையை மட்டும் அசைத்தான் ஆதித்யா. இத்தனை நடந்தும் அண்ணன் இன்னும் இவர் கேட்ட தகவல்களை கொடுக்கவில்லையா? நிச்சயம் அண்ணா அவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள மாட்டார். டேடியாவது அண்ணாவின் மனதை மாற்றி இவர் கேட்டதை கொடுக்க சொல்லி இருப்பாரே. அப்படி என்றால் இவர் பொய் சொல்கிறாரா? நாம் எவ்வாறு வெளியே செல்வது? என்னை காணாமல் அம்மா எவ்வளவு தவிப்பாங்க. அதிர்ந்து போனவள் அறையின் மூலையில் மடங்கி அமர்ந்து முழங்காலில் முகம் புதைத்து கதற துவங்க அவளின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளின் இரு தோள்களையும் இறுக பிடித்து சமாதானப்படுத்த முயன்றான். அசு, பிளீஸ் டி, அழாத, என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அவனின் கேள்வியில் வெடுக்கென்று நிமிர்ந்தவள், என்னங்க புரியாம பேசுறீங்க? இப்ப எங்க வீட்டுல என்ன நிலைமையில இருக்காங்களோ தெரியலையே. டேடுக்கும் அண்ணாவுக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறது தெரியுமா? இல்ல நானா தான் உங்க கூட வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? மேம்க்கு நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காம என் நிலைய கொஞ்சமும் யோசிக்காம என்ன பேசுறீங்க? வெடித்து கதறியவளின் இரு கன்னங்களையும் பற்றினான். அசு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. உங்க அண்ணா அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் கொடுத்த உடனே உன்னை உன் வீட்டுல நானே கொண்டு போய் விட்டுடுறேன், புரிஞ்சுக்கடி.
நீங்க பேசுறதோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்களே என்ன டிராப் பண்றேன்னு சொல்றீங்களே, உங்களை என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன், ஆனா நீ பண்ணுவியான்னு தெரியல என்று அத்தகைய சூழ்நிலையிலும் சுற்றிலும் முள்வேலி போல கட்டி நடுவில் வெளியேற முடியாத வகையில் சிக்கி கொண்டிருக்கும் அவலமான நேரத்திலும் அனைத்தையும் எளிதாக மறந்தது போல இலகுவாக கண் சிமிட்டியவனை உண்மையில் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்படியே முழங்காலை மடித்து தலை கவிழ்ந்து அமர்ந்து நெடுநேரம் சென்றதே ஒழிய அவன் தன்னை வீட்டிற்கு அனுப்புவது போன்ற சுவடே தெரியவில்லை. மாலை 6 மணி ஆகியதும் மகளை இன்னமும் காணவில்லையே என்று டிரைவர் சதாவை திவ்யா அழைக்க, ஏற்கனவே வீட்டில் இருப்பவர்களிடம் அஸ்வினியை தான் அழைத்து சென்று விட்டதாக அபிமன்யு கூற சொல்லி இருக்க, அதே போல கூறிய சதாவை கண்டு சரி என்று சொன்னவள் மணி 9 ஆகும் வரை பொறுத்திருந்து பார்த்த பின் அமைதியற்றவளாக தன் மகனை அழைத்தாள். ஆனால் அபிமன்யு அன்னையின் அழைப்பை எடுத்தான் இல்லை. இது அவனது வழக்கமல்ல. மற்றவர்கள் எவர் அழைத்தும் எடுக்காவிட்டாலும் அவன் அன்னை அழைத்த அடுத்த நிமிடமே அவளிடம் பேசிவிடுவான். அவளை காக்க வைப்பது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் இன்று அவன் அழைப்பை எடுக்காததை கண்டு குழம்பியவள் கணவனை அழைக்க அவனும் எடுக்கவில்லை. லேசாக பதற்றம் தொற்றிக்கொள்ள மணி கிட்டத்தட்ட 10 ஆகும் பொழுது அபிமன்யுவும் அர்ஜுனும் ஒன்றாக உள்ளே நுழைந்தார்கள். அபி, அசு எங்க என்றவாறு மகனை நோக்கி ஓடி வந்தவள் அஸ்வினி அவனுடன் இல்லாததை கண்டு பேரதிர்ச்சி அடைந்தாள். மகனின் கரத்தை பற்றி, அபி, அசு எங்கப்பா? உன் கூட போயிருக்கான்னு சதா சொன்னான், அவளை எங்க காணோம்? அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கு என்று திகைத்து துடிக்கும் அன்னையை கண்ட அபிமன்யுவின் இரும்பு மனம் சுக்கு நூறாக உடைய உணர்ச்சிகள் சுழற்றி அடித்ததில் தன் அன்னையின் கரத்தை இறுக பற்றி கொண்டான். மாம் என்று அவன் வாயை திறக்கும் முன் திவ்யாவின் தோளில் கரம் போட்ட அர்ஜுன், திவி என் கூட வா என்று சொல்லவும், என்னங்க, என்னமோ நடந்திருக்கு, நீங்க 2 பேரும் மறைக்கிறீங்க, என் பொண்ணு எங்கங்க, என் பொண்ணு எங்கங்க என்று பதற துவங்கியவளின் தோள் பற்றிய கரத்தில் அழுத்தத்தை கூட்டியவன் தங்களின் அறையை நோக்கி மாடி படிகளில் ஏற, கீழே முன்னறையில் தங்களையே பார்த்திருக்கும் மாமியாரையும் மாமனாரையும் ரோகிணியையும் பார்த்துவிட்டு படபடக்கும் இதயத்துடன் வயது வந்த ஒரு மகளை இந்த இரவில் காணாமல் தவிக்கும் ஒரு அன்னையாக உடல் நடுங்க தன் கணவனுடன் படியேறினாள். அன்னையின் கண்களில் வழிந்தோடும் கண்ணீர் அபிமன்யுவின் உயிரையும் உணர்ச்சிகளையும் ஒருங்கே உறிஞ்சிவிடும் போல் இருந்தது. மிக சாதுரியமாக சந்தேகம் வராதபடிக்கு திட்டமிட்டு தன் ஆயுள் முழுமையும் மறக்க முடியாத ஒரு சூழலில் தன்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறான் என்று உணர்ந்ததில் அவன் உள்ளத்தில் ஆதித்யாவை பழிவாங்கிவிட வேண்டும் என்ற உக்கிரமான கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் இத்தனை உள்ள குமுறல்களையும் அவன் வெளிக்காட்டினான் இல்லை. சிந்தனை வசப்பட்டவனாக சோபாவில் அமர்ந்தவன் முன்னோக்கி லேசாக குனிந்து தன் 2 கரங்களின் விரல்களையும் ஒன்றாக கோர்த்து அதனில் தலையை பதித்தவனாக எண்ணங்கள் சுழல நீண்ட நேரம் மௌனம் சாதித்தான். அவனின் அந்த நிலையை கண்டு உள்ளுக்குள் கலங்கி போன ரோகிணி தன் பாட்டியை பார்க்க அபிமன்யுவின் அருகில் அமர்ந்த ஸ்ரீ அவன் தோளில் கை வைத்து அசைத்து பார்த்தும் அவன் நிமிராமல் இருந்தது அவருக்கே மிகுந்த வியப்பாகவும் திகைப்பாகவும் திகிலாகவும் இருந்தது. அபிமன்யு, என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தனை தடவை உங்க அம்மா கேக்குறா, எங்கப்பா அசு? அவர் கேட்டு முடிக்கவில்லை. வெடுக்கென்று எழுந்தவன் விடுவிடுவென்று வீட்டை விட்டு வெளியேற ஏதோ ஒரு பூகம்பத்திற்கு அறிகுறி இது என்றே தோன்றியது அங்கு முன்னறையில் இருந்த மூவருக்கும். சட்டென்று தன் அறைக்கு ஓடிய ரோகிணி அபிஷேக்கிற்கு அழைக்க தன் அண்ணன் செய்து வைத்திருக்கும் காரியத்திற்கு ஏற்கனவே எவ்வளவு தீர்வு காண்பது என்று புரியாமல் இன்னமும் வீட்டிற்கு கூட செல்லாமல் அலுவலகத்தில் தன் தந்தையோடு அமர்ந்திருந்தவன் ரோகிணியின் எண் ஒளிரவும் தன்னையே பார்த்திருக்கும் தந்தைக்கு முன் பேசுவதற்கு சங்கடப்பட்டவனாக எழுந்து வெளியே செல்ல அடுத்து இவன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்றே ஹர்ஷாவுக்கு தோன்றியது. வெளியே வந்தவன் அழைப்பை எடுத்த நொடியே, அபி, எங்க அக்காவக்கா என்று முடிக்கவில்லை. ரோஹி, உங்க அக்கா இப்ப ஆதியோட இருக்காங்க என்றதில் அதிர்ந்து நிலை கொள்ளாமல் தவித்து தொப்பென்று கட்டிலில் அமர்ந்தாள். அபி, என்ன சொல்றீங்க? அக்கா ஏன் அவங்களோட இருக்காங்க? ரோஹி, சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. உங்க அண்ணாவை பழி வாங்கறதுக்கு அவன் இப்படி பண்ணிட்டான். அண்ணாவை எதுக்கு ஆதித்யா பழி வாங்கணும்? போச்சு, இவளுக்கு எதுவுமே தெரியாது போல என்று புரிந்து கொண்டவனாக அனைத்தையும் சுருக்கமாக விளக்க துவங்க
அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டதும் இதயம் வெகு வேகமாக துடிக்க ஆரம்பித்ததில் படபடவென்று பொரிய ஆரம்பித்தாள். அபி, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அக்காவை கொண்டு வந்து விட சொல்லு உங்க ஆதித்யாவை. பாவம் மேம், ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நிச்சயம் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிக்கும். அக்கா உங்க அண்ணாவை ரொம்ப லவ் பண்றாங்க. அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சு வச்சிருக்கிற காரியம் இது எப்படி முடிய போகுதோ தெரியல. நிச்சயம் எங்க டேடி இதை சும்மா விட போறது இல்ல. நீங்க சொன்னா ஆதித்யா கேப்பாரு இல்ல? சொல்லுங்க அபி. ரோஹி, எனக்கே அவன் எங்க இருக்கான்னு தெரியலடி. என்கிட்ட சொல்லிட்டும் அவன் போகல. இப்படி ஒரு காரியத்தை அவன் செய்ய போறதா எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனை செய்ய விட்டுருப்பேனா? ஆனா சீக்கிரம் கொண்டு வந்து விட சொல்லி இருக்கேன். எப்படியும் நைட்டுக்குள்ள உங்க அக்கா வந்துடுவாங்க, கவலைப்படாத. அக்கா மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரல, நீ செத்தடா. அடியே, என்னடி சைக்கிள் கேப்ல என்ன வாடா போடான்னு சொல்ற? இப்ப இருக்கிற நிலையில நீங்க மட்டும் என் கையில கிடைச்சீங்கன்னா நிச்சயம் கொலையே செஞ்சிருப்பேன். ஏ அப்பா, எனக்கு இப்பவே பயமா இருக்குடி. உங்க அக்கா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க, நீ என்னடானா ஒரு நிமிஷத்துல 100 வார்த்தை பேசுற. நாங்க இங்க எந்த நிலையில இருக்கோம், உங்களுக்கு என்ன நக்கலா? சரி ரோஹி, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அஸ்வினிக்கு ஆதின்னா உயிர், உனக்கு நான் இல்லைன்னா நீ இல்லை தானே? இங்க வீட்டுல என்ன மாதிரியான கொதி நிலையில எல்லாரும் இருக்கோன்னு தெரியுமா உனக்கு? அண்ணா வெளியில போயிருக்கிற வேகத்தை பார்த்தா அடுத்து என்ன நடக்குமோங்கிற திகில்ல உறைஞ்சு போய் நாங்க இருக்கோம். இவனுங்க 2 பேருக்குமே சீரியஸ்னஸே இருக்காதா என்று மனதிற்குள் புலம்பியவளாக தலையில் அடித்து கொண்டவள், உங்களுக்கெல்லாம் பட்டா தாண்டா தெரியும், எங்க அண்ணாவை பத்தி உனக்கு தெரியாது என்றாள் சீற்றத்துடன். சும்மா உங்க அண்ணன் பேரை சொல்லி மிரட்டாதீங்கடி. அவன் எத்தன்னா நாங்க எத்தனுக்கு எத்தனுங்க. இவனை திருத்தவே முடியாது என்று தோன்றவே அலைபேசி அழைப்பை துண்டிக்க எத்தனுக்கு எத்தன் நாங்கள் என்று கூறியவனுக்கு அந்த எத்தன் அடுத்து செய்ய போகும் விபரீதமான காரியம் மட்டும் தெரிந்திருந்தால் அன்று இரவே அஸ்வினியை எவ்வகையேனும் கண்டுபிடித்து இவர்களிடம் ஒப்படைத்து இருப்பானோ? வீட்டில் இருந்து சுனாமி என பொங்கி எழுந்து வெளியேறிய அபிமன்யு அதிவேகத்தில் தன் அலுவலகத்தை நோக்கி பயணிக்க இருள் உலகத்தில் முடிசூடா அரசனாக திகழும் விஜய் எனப்படும் விஜேந்திரன் அழைத்தான் அபிமன்யுவை. என்ன விஜய், ஏதாவது குழு கிடைச்சதா? சார், என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் பார்த்ததே இல்லை சார். சென்னை மட்டும் இல்ல, சென்னையை சுத்தி பல கிலோமீட்டர்களுக்கு நம்ம ஆளுங்களை அனுப்பி தேட சொல்லிட்டேன் சார். ஆனா அந்த பையன் எப்படி மாயமானான்னே தெரியல சார். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவனோட கார்லயும் போகல. அத நம்ம ஆளுங்களை விட்டு செக் பண்ண சொல்லிட்டேன். அது அவங்க வீட்டுலதான் நிக்குதுன்னு தகவல் வந்துடுச்சு. உங்களை வந்து காலையில ஆபீஸ்ல பார்த்தான்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவன் அவங்க வீட்டுல போய் காரை விட்டுட்டு வேற கார்ல போயிருக்கணும். என்ன விஜய், உன்னாலேயே முடியலைன்னா என்ன அர்த்தம்? சார், கோவிச்சுக்காதீங்க சார். எல்லா வழியிலையும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கோம். நீங்க போலீஸுக்கு போகாததினாலேயே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த விஷயத்த நீங்க எதுக்கோ வெளியே விடாம ரகசியமா அவனை தேடுறீங்கன்னு. பையனும் உங்களை மாதிரியே பெரிய இடம்ங்கிறதால அவனும் நம்மள மாதிரி சாமர்த்தியமா திட்டம் போட்டு மறைஞ்சிருக்கான் சார். சரி விஜி, நீ தேடுறத நிறுத்திடாத. அப்புறம் நீ இதுல தலையிட்டு இருக்கிற விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. எந்த மொமெண்ட் அவனை பத்தின தகவல் வந்தாலும் எனக்கு இம்மீடியட்டா கால் பண்ணு. கண்டிப்பா சார். அவன் கையில கிடைச்ச அடுத்த செகண்டே உங்களை கூப்பிடுறேன் சார். அழைப்பை துண்டித்த அபிமன்யுவிற்கு அன்று ஒரு நாள் தான் சூர்யாவுடன் சேர்ந்து கார் பந்தய வீரனான மைக்கேலை சாதுரியமாக கடத்தி சென்று வைத்திருந்ததும் வெகு தீவிரமாக தேடியும் அவனை கண்டுபிடிக்க இயலாமல் நிலை குலைந்து போயிருந்த இரட்டையர்களின் நிலையும் தானே மைக்கேலை அனுப்பி வைக்கும் வரையிலும் அவனை பற்றி துப்பு கிடைக்காத வகையில் செய்திருந்த தன் சாமர்த்தியமும் நினைவுகளில் படர அன்றைய நாளுக்கான பழிவாங்கும் படலமோ இது என்று சுரீர் என்று மூளையில் அடித்தது போல உரைத்தது. அப்படியென்றால் தான் அவர்களை ஒரு இரவு முழுவதும் தவித்து கலங்க வைத்தது போல இன்று இரவு முழுமையும் தன்னை அதிர்ந்து தவிக்க வைப்பது ஆதித்யாவின் திட்டமோ? ஆனால் இவனால் இப்பொழுது பரிதவித்து கிடப்பது நான் மட்டுமல்ல, என் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆயிற்றே. வேங்கையின் குகைக்குள்ளேயே புகுந்து நேரிடையாகவே யுத்தத்தை துவங்கியிருக்கும் சிம்மத்தை கண்டு சித்தத்தையே உலுக்கும் ஆக்ரோஷத்தோடு தன் அலுவலகத்தை அடைந்தவன் அதே வேகத்தில் தன் அறைக்குள் நுழைய எம்டியின் முகத்தை பார்த்த சூர்யா வெலவெலத்து போனான் என்றால் அடிபட்ட சிறுத்தை என கர்ஜிக்க துவங்கிய அபிமன்யுவை கண்டு அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றான். ஏதாவது நியூஸ் வந்துச்சா?
சார் இல்ல சார், தேடிட்டு இருக்கோம். எப்படி சூர்யா இப்படி ஒருத்தனால டிசம்பியர் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இவன் அசுவ அவ காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு போனான்? ஏதாவது தகவல் வந்ததா அதை பத்தி? சார் எனக்கு தெரிஞ்சு பல மாசமா அஸ்வினி மேடத்தை பார்க்க காலேஜ் பக்கமே ஆதித்யா வரல. நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்சு அவர் கடைசியா பார்த்தது அவங்க காலேஜ் செலிப்ரேஷன்ல தான். அதனால நம்ம ஆளுங்க கொஞ்சம் அசந்துட்டாங்க. சூர்யா, இதுக்கு முன்னால அவன் எப்ப அசுவ பார்த்தான்னு நான் கேட்கல. இன்னைக்கு அவளை எப்படி கூட்டிட்டு போனான் அதை பத்தி கேக்குறேன். சார் அது வார்த்தைகளை முடிக்காமல் தடுமாறி தவித்து நிற்கும் தன் செயலாளனை கண்டு சடாரென திரும்பி பார்த்த அபிமன்யுவின் கண்களில் பளபளத்த மிருகத்தின் வெறியும் வஞ்சமும் இவன் இந்த நிமிடம் மனிதன் அல்ல என்று உணர்ந்து திடுக்கிட்டவன் அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து பேச துவங்கினான். சார், அவங்க காலேஜுக்கு ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு காபி ஷாப் இருக்கு. ஒரு பொண்ணு சுடிதார் துப்பட்டாவல தன் முகத்தை மூடிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த காஃபி ஷாப்பு கிட்ட போற மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். ஜூம் பண்ணி பார்த்ததுல அது நம்ம அஸ்வினி மேடம்னு தெரியுது சார். ஆனா கேமராவோட ஆங்கிள் வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க தலை மறையிற வரைக்கும் வீடியோல இருக்கு. அதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சார். ஆள் வச்சு விசாரிச்சு பார்த்துட்டோம், யாருக்கும் ஒரு விவரமும் தெரியல சார். ஒருவேளை ஆதித்யா மேடத்தை ஃபோர்ஸ் பண்ணி காருக்குள்ள ஏத்தி இருந்தாருன்னா நிச்சயம் அந்த கிரவுண்ட்ல ஒருத்தர் கண்ணுலையாவது அது பட்டிருக்கும். மேடம் அவங்க விருப்பத்தோட தான் போ என்று அதற்கு மேல் பேச இயலாமல் நிறுத்திவிட்டான். அபிமன்யுவிற்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே இது. தொப்பென்று தன் நாற்காலியில் அமர்ந்தவன் தன் இடது கரத்தின் விரல்களால் நெற்றியை மெல்ல தேய்த்தவாறே சிந்திக்க துவங்க நெடுநேரம் ஆகியும் ஆதித்யாவையும் அஸ்வினியும் கண்டறியும் வழி மட்டும் புலப்படவே இல்லை. அங்கு அர்ஜுனின் அறைக்குள்ளோ இன்னும் கண்ணசராமல் தவித்துக் கொண்டிருந்தாள் திவ்யா. அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தும் கணவனோ காவல் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவோ அல்லது தன் ஆட்களை விட்டு அவளை தேடச் சொல்லவோ அல்லாமல் அமைதியாக இருந்தது வேறு. அவளுக்கு கிளியை உண்டு பண்ணி இருக்க அவன் தோளில் தலை சாய்த்து அழுது வீங்கிய முகத்தோடு கண்களும் சிவந்து அமர்ந்திருந்தவள் வெடுக்கென்று எழுந்தாள். ஏங்க, ஒருவேளை நம்ம பொண்ண ஏதாச்சும் யாராவது செஞ்சா? அவளுக்கு தான் அபிமன்யுவை வயிற்றில் சுமந்திருந்த நேரம் தன்னையும் தன் நாத்தனார் மகாவையும் அவளின் கல்லூரியில் படித்த கோகுல் கடத்தி கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அவளின் தவிப்பை ஒரு அன்னையாக தன் மகளின் இருப்பிடம் தெரியாமல் அழுது அரற்றும் மனைவியின் கதறல் ஒலியை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனுக்கு அதற்கு மேலும் மறைக்க இயலாது என்று தோன்றவே அவளை மீண்டும் தன் அருகே அமர்த்தி கொண்டு அவளின் தாடையை பற்றி தன் முகம் நோக்கி நிமிர்த்தியவன், திவி, இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேளு என்றான். ஒரு தந்தையாக கணவனாக தவிப்புடன் அவனையே உற்று பார்த்திருந்தவளை கண்டவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு, திவி, அசு இப்ப ஹர்ஷாவோட பையன் ஆதித்யாவோட தான் இருக்கா என்று அவன் சொன்ன நொடியில் வெடுக்கென்று தன் கணவனை விட்டு நகர்ந்தவள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உதறல் எடுக்க, என்னங்க சொல்றீங்க என்றால் குரலும் உடலும் நடுங்க. நடந்த அனைத்தையும் கூறிய கணவனை கண்டு, ஏங்க நம்ம அபி இப்படி பண்ணிட்டான்? இதுக்குத்தான் தலையால அடிச்சுக்கிட்டேன். சின்ன பிள்ளையில இருந்தே அவன் இருக்கும்போது அவங்க கம்பெனிய பத்தியும் அந்த ஹர்ஷாவை பத்தியும் பேசாதீங்கன்னு. பாருங்க, நீங்க தொழில் போட்டியா நினைச்சு அவரை பத்தி அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது இப்ப போட்டிக்கு மேல எதிரிகளா அந்த பசங்களை நினைக்க தோணி இருக்கு. அதோட விளைவு தாங்க இது. நாம வெறும் போட்டியா நினைச்சு ஜெயிக்க முயற்சி செஞ்சவங்களை இவன் எதிரியா நினைச்சு அழிக்க நினைச்சதால வந்த நிலைமை தாங்க இது. ஐயோ, இதுல இப்ப என் பொண்ணு அநியாயமா மாட்டிக்கிட்டாளே. காதறி துடிக்கும் தன் மனைவியை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை அர்ஜுனுக்கு. வீட்டில் இருந்தால் நிச்சயம் ஆதித்யாவை கண்டுபிடிப்பது கஷ்டம். ஆனால் அதே சமயம் அரட்டி துடித்துக் கொண்டிருக்கும் தன் மனைவியையும் தனித்து விட்டு செல்ல அர்ஜுனுக்கு மனதில்லை. அவளை தன் தோள் வளைவுக்குள் இழுத்து இறுக்கி அணைத்து கொண்டு தலையை கோதி கொண்டிருந்தவனின் விரல்களை இழுத்து பிடித்தவள் நடுங்கும் குரலில், எங்க அந்த பழுப்பு கலர்ல கண்ணு இருக்கிறவன் தானே ஆதித்யா என்று தண்டுவடம் சில்லிட அதிர்ச்சியுடன் மெல்லிய குரலில் வினவினாள். ஏற்கனவே ஆதித்யாவை காணும் பொழுதெல்லாம் அவனின் பளபளக்கும் ஹேலஸ் நிற விழிகளை கண்டாலே தன்னையும் அறியாமல் உள்ளுக்குள் நடுங்குவாள். அவனின் பள்ளி பருவத்திலேயே நெருக்கத்தில் பார்த்த ஒரு நாள் அவளையும் அறியாமல் அருகில் நின்றிருந்த கணவனின் கையை இறுக்க பற்றி இருக்கிறாள். இந்த சூழ்நிலையில் உன் மகளை அவன் கடத்தி கொண்டு சென்று விட்டான் என்று கூறினாள்.
ஆழ பெருமூச்சு விட்டவன் அவன்தான் என்று கூறவும் தன் காதுகளை இரு கரங்களாலும் பொத்தி கொண்டவளின் வாய் மட்டும் விடாமல் முருகா 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 என்று முனகிக் கொண்டே இருந்தது. மனைவியின் தவிப்பை, அவளின் முகத்தில் தெரியும் மாற்றங்களை கண்டு அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன், திவி, எப்படியும் அசுவ கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாதடி என்று ஆறுதல் படுத்தியும் அவள் முருகனின் பெயரை ஜெபிப்பதை நிறுத்தவே இல்லை. திடீரென்று வெடுக்கென்று நிமிர்ந்தவள், எங்க அந்த பையன் நம்ம அசுவை ஏதாவது செஞ்சா என்று மீண்டும் நடுங்கும் குரலில் கூற, திவி, அப்படியெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டான் என்றான் அர்ஜுன் வேறு வழி இல்லாமல். ஆனால் ஏனோ இந்த நிமிடம் ஆதித்யா மீதான அஸ்வினியின் காதலை மனைவியிடம் கூறுவது புத்திசாலித்தனமாக அர்ஜுனுக்கு படவில்லை. ஒருவேளை மகள் அவனுடன் விரும்பியே சென்று விட்டாள் என்று கூட திவ்யா தவறாக நினைக்க தோன்றுமே. ஆனால் நிச்சயம் இது அஸ்வினிக்கு தெரியாமல் தான் ஆதித்யா செய்திருக்க வேண்டும். ஆக ஒரு நல்ல தந்தையாக விவரங்களை முழுமையாக அறியாமல் மகளின் ஒழுக்கத்திற்கு கேடு விளைவிக்க அர்ஜுன் விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் அவனுக்கும் ஆதித்யாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தது என்றும் கூற முடியாது. அவனின் துருதுரு குணத்தையும் அலாதியான தைரியத்தையும் சிரித்துக்கொண்டே எதனையும் எதிர்க்கும் குணாதிசயங்களையும் தன் கண்களாலேயே பார்த்திருந்த அர்ஜுனே அவனுக்கு அச்சம் என்பதே சிறிதும் இல்லை என்று பலமுறை நினைத்திருக்கிறான். ஏங்க, அப்ப நீங்க ஏங்க இங்க இருக்கீங்க? போய் அவளை தேட வேண்டியதுதானே. திவி, நான் தேடாம இருப்பேனா? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து தேடிட்டு தாண்டி இருக்கோம். இது நம்ம பொண்ணு விஷயம்டி, வெளியில தெரிஞ்சா நல்லதில்லை. என்னங்க, உங்களாலேயே முடியலைன்னா அப்புறம் எப்படிங்க? நான் முடியலைன்னு சொன்னேனா? சென்னை முழுக்க ஆளுங்களை அனுப்பி இருக்கோம். ஏங்க, அந்த பையனோட அம்மாவை நான் 2-3 தடவை பார்த்திருக்கேன். பார்க்க ரொம்ப நல்ல மாதிரியா தெரிஞ்சாங்க. நாம வேணா அவங்க வீட்டுக்கு போய் கேட்கலாமா? திவி, நான் ஏற்கனவே ஹர்ஷாவை மீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வர ஹர்ஷாவுக்கு தெரியாம தான் ஆதித்யா இந்த வேலையை பண்ணி இருக்கான். இல்லைன்னா நிச்சயம் ஹர்ஷா என்கிட்ட இதை மறைச்சிருக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஆதித்யாவை இப்படி செஞ்சிருக்க நிச்சயம் அவன் விட்டிருக்கவே மாட்டான். அதனால அவரோட வைஃபுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னங்க, எதை சொன்னாலும் ஏதாவது பதில் சொல்றீங்க. எனக்கு என் பொண்ணு வேணுங்க. அணையை உடைத்து பொங்கும் ஆற்றை போல நிற்காமல் வழியும் விழிநீரை துடைக்க கூட மனமில்லாமல் கதறிக்கொண்டிருக்கும் மனைவியை இறுக தழுவி கொண்டவன். திவி, அபிமன்யுவும் அவன் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டான். ஆனா அவன் ஏன் இன்னும் அசுவை கொண்டு வந்து விடலேன்னு தெரியல. நீ அசுவை நினைச்சு ரொம்ப கலங்கி போவேன்னு தான் நேர்ல சொல்ல நானும் அபிமன்யுவும் வந்தோம். நாங்க கிளம்புறோம். நீ மாம் கூடயோ இல்ல ரோஹி கூடவோ இரு, தனியா இருக்காத. நாங்க எப்படியும் ஆதித்யா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அசுவை கூட்டிட்டு வர்றோம் என்றான் கனிவாக. எத்தனைதான் எடுத்துரைத்தாலும் ஆறுதலும் சமாதானமும் அடையாது தவித்திருக்கும் மனைவியை தன் அன்னையின் கரத்தில் ஒப்படைத்த அர்ஜுனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, ஏற்கனவே சில நிமிடங்களுக்கு முன்னரே அபிமன்யு வீட்டை விட்டு வெளியில் சென்றது. அங்கு ஹோட்டலில் இரவு முழுவதும் அழுது கெஞ்சிய அஸ்வினியை இறுக அணைத்து தூங்க வைக்க ஆதித்யா முயற்சிக்க தன்னை தழுவி இருப்பவனின் கரத்தை வெடுக்கென்று உதறியவள் கட்டிலை விட்டு இறங்க முனைந்தாள். அசு, நீ என்ன செஞ்சாலும் நிச்சயம் இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் இருக்க போற என்று அவளின் இடையை எட்டி பிடித்து தனக்குள் அடக்கிக் கொள்ள ஏற்கனவே அசந்து போயிருந்தவள் இது நாள் முழுவதும் உணவு வேறு உண்ணாமல் இருந்ததால் சோர்ந்து போயிருந்தாள். ஆதித்யாவின் வலுவான உடல் பலத்திற்கு முன் ஒன்றும் செய்ய இயலாதவளாக பல நிமிட போராட்டங்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல அடங்கி மணி விடியற்காலை 3 தொடும் நேரம் அசந்து களைத்து போய் அவனின் இறுக்கிய அணைப்பிற்குள்ளேயே உறங்கியும் போனாள். அவளின் மேனி முழுவதும் கிட்டத்தட்ட தன் மீது படர்ந்திருக்குமாறு தழுவி படுத்திருந்த ஆதித்யா மெல்ல குனிந்து பார்க்க அழுது கரைந்திருந்ததால் முகம் முழுவதும் சிவந்து வீங்கி போய் நித்திரையில் ஆழ்ந்திருந்தவளின் நெற்றியில் மென்மையாக முத்தம் பதித்தவனுக்கு இன்றைய இரவின் இன்பத்தை பெரும் துன்பம் பிந்திய நாளில் தொடரும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவனது அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் தனது இந்த விபரீத செயல் அபிமன்யுவின் இதயத்திற்குள் மிக பயங்கரமாக விவரிக்க இயலாத பழிவாங்கும் உணர்ச்சியை உருவாக்கி இருந்ததை பகிரங்கமாகவே உணர்ந்திருந்தாலும் அவனையும் அறியாமல் அவனது உடல் சிலிர்த்தது. ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருந்தவளின் முகத்தை தாடையை பற்றி மெல்ல நிமிர்த்தியவன் செக்கச்சிவந்த நுனிமூக்கின் மீது அவள் உணராத வண்ணம் மென்மையாக முத்தம் பதித்தவன் ஒற்றியிருந்த இதழை அவளை விட்டு விலக்க மனமில்லாமல் தன் உதடுகளை கீழே இறக்க
அவளின் செவ்விய அதரங்களை அவளுக்கு வலிக்குமோ என்பது போல மென்மையிலும் மென்மையாக சிறை பிடித்தவன் நீண்ட நேரம் முத்தத்தில் மூழ்க உறக்கத்திலேயே மூச்சு திணறவும் முகத்தை திருப்பியவளை சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்திருந்தான் ஆதித்யா. நாளைய விடியல் நிச்சயம் தங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் கடும் சூறாவளியை பெரும் புயலை வீசப்போகிறது என்று அறிந்திருந்தாலும் என்னவளுடனான எனக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த அற்புத முதல் இரவை நான் எதனை நினைத்தும் சஞ்சலப்பட்டு கழிக்க விரும்பவில்லை என்ற உணர்வில் மீண்டும் மென்மையாக அவளின் இதழில் தன் இதழ் ஒற்றி எடுத்தவன் அவளின் கழுத்தை சுற்றி போட்டிருந்த தன் கரத்தில் அழுத்தத்தை கூட்டி மேலும் தன்னோடு இறுக்கிக் கொண்டு தானும் கண்களை மூடினான். தங்களின் அலுவலகத்தின் அறைக்குள் இருந்த கடிகாரம் நேரத்தை அடித்து சொல்ல திரும்பி கடிகாரத்தை பார்த்து பின் ஒருவர் முகத்தை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்ட அர்ஜுனின் விழிகளில் மகளை காணாத தவிப்பு தெரிந்தது என்றால் அபிமன்யுவின் விழிகளிலோ தங்களை செயலற்றது போல் நிற்க வைத்திருந்த ஆதித்யாவின் மீதான ஆங்காரமே படர்ந்திருந்தது. வீட்டில் இடதுபுறம் ரோகிணியும் வலதுபுறம் மாமியார் ஸ்ரீயும் அமர்ந்திருக்க நடுவில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த திவ்யா கடிகார சப்தத்தில் திடுக்கிட்டு நிமிர வீட்டிற்கு செல்லாமல் தங்களின் அலுவலகத்திலேயே தங்கிவிட்ட ஹர்ஷாவும் அபிஷேக்கும் அதே நேரத்தில் தங்கள் அறையில் இருந்து கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தனர். மணி 5. 1 2 3 4 5 என்று அடித்து ஒலித்த கடிகாரத்தின் சத்தம் ஹோட்டலின் அறையில் ஆதித்யாவின் இறுகிய அணைப்பிற்குள் ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருந்த அஸ்வினியின் செவிகளிலும் நுழைந்ததில் திடுக்கிட்டு எழுந்தாள் அந்த பேதை. அனைவரின் கண்களும் அவரவர்களின் அறையில் இருந்த கடிகாரத்தில் நிலைத்து நின்றது. வெடுக்கென்று கட்டிலில் இருந்து எழுந்த அஸ்வினியை கண்டு தானும் எழுந்தான் ஆதித்யா. ஓகே அசு, பாத்ரூம்ல புது டூத் பிரஷ் பேஸ்ட் எல்லாம் இருக்கு. இல்லைன்னா உங்க அண்ணா நான் என்னவோ உன்னை பண்ணிட்டேன்னு சண்டை போட போறான் என்று குறும்புடன் புன்னகைத்தவனை கண்டு அதிர்ந்தவள் மீண்டும் ஒருமுறை கடிகாரத்தை பார்த்துவிட்டு விடுவிடுவென்று குளியல் அறைக்குள் நுழையவும் அபிமன்யுவின் அலைபேசிக்கு குறுந்தகவல் அனுப்பினான் ஆதித்யா. உன் வீட்டிற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவல் தன் அலைபேசியில் ஒளிர்ந்ததுமே அதிர்ந்து வெடுக்கென்று அபிமன்யு எழுந்த வேகத்தில் அவன் அமர்ந்திருந்த நாற்காலி வெகு தூரம் போய் விழ அவனது ஆக்ரோஷத்தில் தானும் எழுந்த தந்தையிடம் விஷயத்தை பகிர்ந்துவிட்டு தன் கார் இருக்கும் இடத்தை மின்னல் வேகத்தில் அடைய அவனை பின்தொடர்ந்து வந்த அர்ஜுனை சுமந்து கொண்டு அபிமன்யுவின் கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. தன் அருகில் அமர்ந்து கார் ஜன்னலின் வழியே வெளியே பார்த்து கொண்டிருப்பவளின் உள்ளம் சுனாமியாய் சுழன்று மேலெழுந்து தன்னை அடியோடு அமிழ்த்தி மூழ்க காத்திருக்கிறது என்று ஆதித்யா அறிந்திருந்தான். இரவு முழுவதும் தன் அணைப்பிற்குள் அடங்கியிருந்தவாறே ஓயாமல் அழுது கொண்டிருந்தவளின் இதயத்தை கூரிய கோடாரியை கொண்டு வெட்டியதால் இரண்டாக பிளந்தது போல வேதனையளித்த அவளின் நிலையை தங்களுக்குள் நடக்கும் யுத்தத்தில் அப்பாவியான இவளை பகடைக்காயாக உபயோகப்படுத்துவதை உணர்ந்த தன் நிலையை நினைத்து வேதனையாகவும் வெறுப்பாகவும் இருந்தது. தனக்கு வேண்டிய ஆதாரங்களை அபிமன்யு கொடுத்து விட்டான் என்று தெரிந்ததும் அவனை பழி வாங்குவதற்காகத்தான் அவளை தன்னுடன் இரவு தங்க வைக்கிறேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாலும் இப்பொழுது இருக்கும் நிலையில் அதி நிச்சயமாக தங்களின் திருமணம் நடக்க வழியே இல்லை. அதற்கு இருவரும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் என்பது போல அச்சுறுத்தியது. ஆக இன்று ஒரு இரவாவது அவள் என்னுடன் வெகு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று அவனையும் அறியாமல் அவனின் காதல் கொண்ட மனம் தவித்திருந்ததால் தான் அன்றைய இரவு முழுவதிலும் அவளை விடாமல் அணைத்தவாறே படுத்துறங்கினான். தன் உள்ளம் கவர்ந்தவனின் மனதை புரிந்து கொள்ள இயலாமல் அவனின் அஞ்சா நெஞ்சத்தை நினைத்து அதிர்ந்து கலங்கி இருந்தவள் தன் குடும்பத்தினரை நினைத்து முக்கியமாக இரவு முழுவதிலும் தன்னை காணாமல் துடித்து கொண்டிருக்கும் அன்னையை நினைத்து வேதனையில் உழன்று கொண்டிருந்தவள் மறந்தும் ஆதித்யாவை திரும்பி கூட பார்த்தாள் இல்லை. அவளின் மலர் இதயத்தின் வலியை உணர்ந்தவனாக இறுக்கமான அந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்தவன், அதான் உன் வீட்டுக்கே உன்னை கொண்டு போய் விடுறேன்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு அழகான மூஞ்சிய இப்படி தூக்கி வச்சிருக்க என்ற நொடியே வெடுக்கென்று அவனை திரும்பி பார்த்தவள் அதீத சினத்தில் மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளின் செய்கையில் இதழ் பிரித்து அழகாக சிரித்தான் அஸ்வினியின் மனம் கவர்ந்தவன். அசு, இது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தாண்டி. நேத்து நைட்டு முழுசும் நீ என் கூட தான் இருந்தேன்னு உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீயே பாத்துட்டு இரு, கூடிய சீக்கிரம் நம்ம மேரேஜுக்கு உங்க வீட்டுல இருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க பாரு. அவனின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அஸ்வினிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது.
ஏங்க, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா இருக்கா? நான் உங்களை லவ் பண்றது ரோஹியை தவிர எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்ப நான் உங்க கூட ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கேன்னா என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்க என்னை கடத்திட்டு போயிட்டதா நினைக்க மாட்டாங்களா? நைட்டு முழுக்கவும் எங்க மேம், டேட் எல்லாரும் எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் எங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கிற நேரத்துல அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? என்ன எரிமலை வெடிக்க போகுதோன்னு நானே அரண்டு போய் இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாதா? காரை செலுத்திக் கொண்டே சாலையின் மீது கண்களை பதித்திருந்தவன் அவளை திரும்பி பார்த்து தன் வலிய உதடுகளில் புன்னகையை படரவிட்டு கண் சிமிட்டியவன் மீண்டும் சாலையை நோக்கி கண்களை திருப்பினான். அவனின் அலட்சியத்தில் வானை தொடும் அளவிற்கு நெஞ்சத்தில் ஊறியிருக்கும் அவனின் தைரியத்தில் வெறுத்து போனவளின் விழிகளில் நீர் ததும்ப துவங்க, அதற்கு பிறகு ஆதித்யாவை திரும்பியும் பாராது அமர்ந்து வர, மௌனமே இருவரின் மொழியான அந்த நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும். அரண்மனையை போன்ற மிகப்பெரிய வீட்டின் வெளிப்புற கம்பீர அழகை ரசித்து பார்த்தவாறே காரை விட்டு ஆதித்யா இறங்க, உச்சி முதல் பாதங்களின் நுனி வரை வெளிப்படையாக நடுங்க, அப்படியே கால்களின் கீழ் பூமி 2ஆக பிளந்து தன்னை இந்த நிமிடமே உள்ளிழுத்து கொள்ளக்கூடாதா என்ற ஏக்கத்தில் வேதனையில் உதறலுடன் அவனுடன் இணைந்து அஸ்வினி நடந்து வர, இருவரும் அவர்களையும் அறியாமல் ஒரு சேர தங்களின் வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் நுழையவும், அவர்களுக்காக முன்னறையில் அமர்ந்து காத்திருந்த அர்ஜுன், அபிமன்யு உட்பட குடும்பத்தினர் அனைவரும் வெடுக்கென்று எழுந்தனர். அஸ்வினியை கண்டதும் திவ்யா அழுகையில் வெடித்தவள் அவளை நோக்கி நடக்க காலடி எடுத்து வைக்க, தனது வலப்புறம் நின்றிருந்த மனையாளை அர்ஜுனின் வலது கரம் சட்டென்று இழுத்து பிடித்தது. தங்களின் வரவை எதிர்பார்த்து அங்கு கூடியிருந்த அனைவரையும் கண்டு திகைப்போ கலக்கமோ சஞ்சலமோ என்று எந்தவித திகில் கலந்த உணர்வுகளோ கடுகளவும் இல்லாமல் அச்சமற்ற பார்வையை அறையை சுற்றி வீசியவாறே இதழில் புன்னகை பூக்க மலர்ந்த முகத்துடன் கம்பீரமாக உள்ளே நுழைந்த ஆதித்யாவை விழி விரிய பார்த்திருந்தனர் பெரியவர்கள் என்றால், இதயத்தில் ஆங்காரமும் ஆக்ரோசமும் ஒரு சேர கொதித்து கொண்டிருக்க, விவரிக்க இயலாத சினம் மிதமிஞ்சிய ஆவேசத்திற்கு இடம் கொடுத்திருந்ததில் வெகுண்டெழுந்த மனதை கட்டுப்படுத்த வெகுவாக போராடிய அபிமன்யுவின் சுட்டு பொசுக்கிவிடும் அனல் கக்கும் பார்வையை தன் விஷமும் கலந்த விழிகளோடு எதிர்கொண்ட ஆதித்யா அவர்களை மேலும் நெருங்கியவன் அபிமன்யுவை நோக்கி ஒரு இகழ்ச்சி நகையை வீசினான். நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் வழக்கம் போல முகத்தில் எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாமல் இறுக்கமான உதடுகளுடன் ஆதித்யாவை அங்குலம் அங்குலமாக ஆராயும் ஈட்டி பார்வையுடன் தன் மனைவியை பிடித்திருந்த கரத்தில் இறுக்கத்தை கூட்டி தன் கோபத்தை அடக்கி கொண்ட அர்ஜுனை கண்ட ஹர்ஷாவின் புதல்வன் அவனின் நிதானத்தையும் உணர்ச்சிகள் துடைத்த முகத்தையும் பார்த்து வியந்து போனவனாக, வாவ், ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட் மிஸ்டர் அர்ஜுன். என்ன நிதானம், என்ன பொறுமை. நிச்சயம் நீங்க இதை உங்க மகனுக்கு கத்து கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவன் எங்க டேட்டையே எதிர்த்து அவ்வளவு கோபமா பேசி இருக்க மாட்டான் என்றான் தன் அழகிய வசீகரிக்கும் முதல்களில் இகழ்ச்சி புன்னகையை சிந்தியவாறு. அவனின் கிண்டலில் வெறும் இரத்த நாளங்கள் வெடித்து விடும் அளவிற்கு விரிவடைய, கரங்கள் முழுவதும் நரம்புகள் புடைக்க ஆதித்யாவையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அபிமன்யுவை நகைக்கும் விழிகளுடன் இமை சிமிட்டாமல் பார்த்த ஆதித்யா மேலும் இதழ்களை விரித்து சிரித்து லேசாக தலையை கவிழ்ந்து தன் வலது கர விரல்களால் நெற்றியை தடவியவன், எப்படியும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மருமகனாக போறேன், சோ அங்கிள்னே கூப்பிடுறேனே என்ற அந்த நொடியில் தன்னை அரண் போல் சுற்றியிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் காணாமல் தொலைத்தான் அபிமன்யு. கொந்தளித்துக் கொண்டிருந்த உள்ளத்துடன் அந்த வினாடியே ஆதித்யாவை கொன்று புதைத்துவிடும் உறுதியோடு விருட்டென்று ஆதித்யாவை நோக்கி அடியெடுத்து வைக்க எத்தனித்தவனின் கரத்தை தன் இடது கரத்தால் பிடித்த அர்ஜுன் ஒரு முறை மகனை நோக்கிவிட்டு பின் திரும்பி ஆதித்யாவை பார்க்க, சட்டென்று தன் அருகில் நின்று கொண்டிருந்த அஸ்வினியின் இடையை தன் இடது கரத்தால் இழுத்த ஆதித்யா அவளை இறுக்கி பிடித்தவாறே தன் தோள் வளைவுக்குள் கொண்டு வந்தான். அபிமன்யு, உனக்கு இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கே தெரியும், நாம எப்ப முதலா பார்த்தோம்னு. அப்பவே அந்த வயசுலயே நான் அசுவை என் மனசுக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டேன். இத்தனை வருஷமும் என் மனசுக்குள்ள பொத்தி வச்சிருந்தவளை இனி யார் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவ யாரா இருந்தாலும் இவ என்னுடையவ, எனக்கு மட்டுமே சொந்தமானவ. எப்ப இருந்தாலும் என் அசுவை நான் எடுத்துக்குவேன். அது உன்னால மட்டும் இல்லை, யாராலையும் தடுக்க முடியாது என்றான்
தன் பார்வையை அர்ஜுனின் மேலும் ஆழ்ந்து பதித்து, தங்களின் வீட்டிற்கே வந்து அனைவரின் கண்களுக்கும் எதிரே தங்களின் மகளை அணைத்து கொண்டு நிற்பது மட்டும் அல்லாமல் தன் கணவனின் மீதே தன் விழிகளை பதித்தவாறே என்னை தடுக்க ஒருவராலும் முடியாது என்று அஞ்சா நெஞ்சத்துடன் கூறுபவனை கண்ட திவ்யாவிற்கு மயக்கமே வரும்போல் இருக்க தன்னை இறுக பற்றியிருந்த தன் கணவனின் விரல்களை அவன் விரல்கள் முறிந்துவிடும் அளவிற்கு அழுந்த பற்றினாள். அவளின் அதிர்ச்சியை உணர்ந்தவனாக அர்ஜுன் அவளை தன் தோள் வளைவுக்குள் கொண்டு வர ஆதித்யாவின் பேச்சையும் அவன் நிற்கும் தோரணையையும் தன்னை பற்றி இருக்கும் விதத்தையும் கண்ட தன் அண்ணனின் முகத்தில் வெடிக்கும் சீற்றத்தை காண பொறுக்காமல் ஆதித்யாவை விட்டு விலக நினைத்த அஸ்வினி நகர முற்பட சட்டென்று அவளை மீண்டும் இழுத்தவன் ஒரு அங்குலம் கூட நகர முடியாதபடி திரும்பவும் அவளின் இடையை பற்றினான். இந்த நிலையில் தன் அன்னையை நிமிர்ந்து பார்த்த அஸ்வினியின் கண்களில் தெரிந்ததெல்லாம் மிதமிஞ்சிய கலக்கமே. அவளின் அதிர்ச்சியை அணைத்திருக்கும் கரத்தில் அவளின் மேனியில் ஊடுருவிய நடுக்கத்தை உணர்ந்து கொண்ட ஆதித்யா அவளின் முகத்தை நோக்கி குனிந்தவன், அஷு, யார் என்ன சொன்னாலும் நான் கட்டுற தாலிதான் உன் கழுத்துல ஏறும். நான் இந்த உலகத்துல இருக்கும் வரை நீயும் இருப்ப, புரியுதா என்றான் அழுத்தம் திருத்தமாக, வார்த்தைகளில் அதிக அழுத்தத்தை கொடுத்து. அதாவது நான் இறந்தாலும் கூட உன்னை தனித்து விடமாட்டேன், என்னுடனேயே அழைத்து செல்வேன் என்று பொருள்பட பேசியவன் தனது இடது கையால் அவளின் இடையை வளைத்து பிடித்திருந்ததால் சரிந்திருந்த அவளின் சுடிதார் துப்பட்டாவை வலது கையால் எடுத்து அவளின் மீது போட்டு மார்பை மறைத்தவன் அவளின் கன்னம் பற்றி தன் முகம் நோக்கி நிமிர்த்தி அனைவரும் பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தும் அசராமல் மென்மையாக அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். ஏற்கனவே அவன் தைரியமாக பேசிக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியில் இதயமே உறைந்தது போல் நின்றிருந்த பெண்கள் இப்பொழுது முத்தமிடும் அவனின் செயலில் பேரதிர்ச்சி கொள்ள அஸ்வினியை விட்டு விருட்டென்று நகர்ந்த ஆதித்யா கோபத்தில் உடல் நடுங்கி நின்றிருந்த அபிமன்யுவை வீட்டின் வாயிலில் நின்று திரும்பி பார்த்தவன் நேற்று காலையில் அவன் அறையில் செய்தது போல குறும்பு புன்னகையை சிந்திவிட்டு கண்களை சிமிட்டி வெளியேறினான். என் கண் சிமிட்டலிற்கான அர்த்தம் இப்பொழுதுதான் விளங்குகிறதா அபிமன்யு என்பது போல. ஆதித்யா வெளியேறியதும் ஓடி வந்து அன்னையை கட்டி அணைத்த மகளை அதிர்ச்சியுடன் திவ்யா பார்த்திருக்க ஆக்ரோசத்தை அடக்க தெரியாமல் இன்னமும் தன் கையை பற்றி அடக்கி நிறுத்தி வைத்திருக்கும் தன் தந்தையை கண்ட அபிமன்யு வெடுக்கென்று அவன் கரத்தை உதறிவிட்டு தன் அறைக்கு செல்ல வெற்றி புன்னகை முகத்தில் படர காரில் ஏறி அமர்ந்த ஆதித்யா அபிஷேக்கை அழைத்தான். ஆதி, எங்கடா இருக்க? எங்கடா போன? நைட்டே உன்னை வர சொன்னேன்ல, ஏண்டா வரல? அபி, நான் அசுவ அவ வீட்டுல விட்டுட்டேன். என்னது, அபிமன்யு வீட்டுக்கே போயிட்டியா? டேய், அவன் வீட்டுக்கு ஏண்டா போன, அதுவும் தனியா? ஏண்டா, என்னடா செஞ்சிடுவான் அவன்? ஆதி, முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பு, வீட்டுக்கு வா. சரி கிளம்புறேன். அபி, ஒரு முக்கியமான விஷயம். அசுவோட டேட் என்னையும் அசுவையும் ஒன்னா பார்த்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் முகத்துல இருந்து என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா என்னை பார்த்த அந்த நிமிஷமே அபிமன்யுவுக்கு என்ன துவம்சம் பண்ணிடணும்னு ஆக்ரோஷம் வந்துச்சு. என்னைய அங்கேயே அந்த இடத்திலேயே சுட்டு பொசிக்கிடணுங்கிற அளவுக்கு ஆத்திரத்துல இருந்தான். பட் அவனால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவன் கைய அவங்க டேட் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவனால ஒரு இன்ச்சு கூட இன்னைக்கு நகர முடியல. ஆனா அவன் இப்ப அடிபட்ட புலி அபி. இந்த நிமிஷம் அவனோட கைய அவங்க டேட் கட்டி போட்டிருக்காரு. இதோ இப்ப கூட அவன் வெளியில வந்து என் கூட சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அவனால இப்ப எதுவும் செய்ய முடியாத நிலை. ஆனா அவன் இதே மாதிரி அமைதியா இருக்க மாட்டான். நிச்சயம் அவங்க அப்பாவே தடுத்தாலும் அவருக்கு தெரியாம நம்ம எப்பவும் போல பழிவாங்க ஆரம்பிப்பான். இந்த முறை அவனோட கோபத்தோட அளவு ரொம்ப பெருசு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல அபி. அசுவை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறதுக்கு இதுதான் எனக்கு இருந்த ஒரே சான்ஸ். அதனால அவங்க கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். ஆனா அபிமன்யு எங்களை சேர விட மாட்டான், அது நிச்சயம். ஏற்கனவே ஆத்திரத்துல இருந்தவனுக்கு இப்ப நான் இன்னும் கோபத்தை மூட்டிட்டு வந்திருக்கேன். இனி அவன் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பான். பிசினஸ்ல அடிச்சா அதை நம்ம பாத்துக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ் ஆதி, ஐ நோ ரதி. மகாபாரதம் எனும் காவியத்தில் வீரம், விவேகம், காதல், ஒழுக்கம் என்ற நல் பண்புகள் இருந்தாலும் அதே சமயம் வெறுப்பு, சூழ்ச்சி, வஞ்சினம், வஞ்சகம் என்று அறம் இல்லாத எதிர்மறை குணங்களும் இருந்தது. அது சரித்திரம்.
அன்று நடந்த குருச்சேத்திர போருக்கு ஒரு பெண் முழு முதற் காரணம் இல்லாவிட்டாலும் அவளும் ஒரு முக்கிய காரணம். போரில் வெற்றி இருவரில் ஒருவருக்குத்தான் என்றாலும் அழிவு என்பது 2 படையினருக்குமே சமம். ஆனால் அன்றைய குருட்சேத்திர போருக்கும் இங்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த போருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், இங்கு இருவருமே தங்களின் எதிரியை பழியெடுக்க பணயம் வைத்தது அடுத்தவனின் மனைவியை அல்ல, தங்களின் மனம் கவர்ந்தவர்களை. இவர்களின் ஆக்ரோசமான இந்த போரின் முடிவு அழிவா அல்லது ஆக்கமா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.